வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அடாத மழையிலும் கூட விடாது இந்த அரங்கம் நிரம்ப வருகை தந்திருக்கிறீர்கள். ஒரு பலத்த கரவொலிகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு ஆசைப்படுறோம். ஈரோட்டில் நடப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. இந்த வட்டமேசை விவாத நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி கோரிக்கை, அதிகாரத்தில் பங்கு முழக்கம். இதுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பொருளாக இருக்க போகிறதா? இதுதான் மையமாக வைத்து நம்ம பேசலான்னு இருக்கிறோம். கூட்டணியை தீர்மானிக்க போகிறதா, கூட்டணி ஆட்சி கோரிக்கை, இந்த தலைப்புல தான் வட்டமேசை விவாத நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. உங்கள் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவில் இருந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி. அதிமுகவில் இருந்து பேராசிரியர் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள். வணக்கம் கல்யாணசுந்தரம். விசிகவில் இருந்து திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம் வன்னியரசு. பாஜகவில் இருந்து திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள். தாவேகாவில் இருந்து திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் ஜெகதீஸ்வரன். தமாகவில் இருந்து திரு யுவராஜா அவர்கள். வணக்கம் யுவராஜா. ரொம்ப மகிழ்ச்சி. முதல் சுற்று தொடங்க இருக்கிறது. முதல் சுற்றுல ஒவ்வொருவருக்கும் தலா 3 நிமிடங்கள் கொடுப்போம். அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். அடுத்தடுத்த சுற்றுல தான் குறுக்கு விசாரணைகள், குறுக்கீடுகள், கேள்வி பதில்கள்லாம் இருக்கும். முதல்ல திரு வன்னியரசு அவர்களிடமிருந்து விவாதத்தை தொடங்கலான்னு இருக்கிறேன். வன்னியரசு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி கோரிக்கை, அதை முன்வைத்ததில் விசிகாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. 2026 கூட்டணியில் பங்கு, கூட்டணி ஆட்சி, அதுதான் முக்கிய பேசுபொருளா இருக்க போகுதா கூட்டணியை தீர்மானிக்கிறதுலயே? அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு 1999 நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து விலகி தேர்தல் பாதைக்கு வந்த பொழுது யாருமே வைக்க யோசிக்க நினைக்காத போது கூட அந்த கோரிக்கையை, அந்த முழக்கத்தை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைத்தோம். அந்த முழக்கம் இன்று வரை இருக்கின்றது. அந்த முழக்கத்தில் எந்த இடத்துல நாங்கள் பின்வாங்கலை. எப்படி சாதி ஒழிப்பு ஒரு கொள்கையோ, எப்படி தமிழ் தேசியம் என்பது ஒரு கொள்கையோ, அதே போல் பெண் விடுதலை என்பது ஒரு கொள்கையோ, விடுதலை சிறுத்தையோட 5 கொள்கையில் மிக முக்கியமாக இந்த 3 கொள்கைகள், அதே போல் வர்க்கபேத ஒழிப்பு, அதே போல் வல்லாதிக்க எதிர்ப்பு, இந்த 5 கொள்கைகள் எப்படி விடுதலை சிறுத்தையுடைய உயிர் கொள்கைகளோ, அதே போல் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது மிக முக்கியமான கொள்கை. அதுதான் பேசு பொருளா இருக்க போகுது. ஏன்னா அந்த கொள்கை விடுதலை சிறுத்தைகளுக்காக முன்வைக்கப்பட்ட கொள்கை இல்லை, எல்லோருக்குமான கொள்கை. விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கோட்பாட்டை எப்படி உள்வாங்கி கொண்டிருக்கிறோமோ, அதே போல இந்த கோட்பாடு எதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்காக முன்வைக்கப்பட்ட கோட்பாடல்ல. எப்படி அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பீடு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் முன்வைக்கிறோம்னா, அந்த முழக்கம் எங்களுக்கான முழக்கம் இல்லை. எங்கெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான முழக்கம், எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான முழக்கம். அதுபோலதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது யாரெல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகரம் நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை நுகரணும் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கான முழக்கம். அந்த முழக்கத்தை நாங்க முன்வைக்கிறோம். அந்த முழக்கத்தை யார் கூட்டணியில, யார் வேணாலும் கூட்டணியில் இருக்கலாம். அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க அது அந்த அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட அவங்க பேசுவாங்க. அதே போல நாங்க எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட நாங்க பேசுவோம். இப்ப யாரும் கூட்டணியில் பங்கு தரோம், அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்படின்னு சொல்பவர்களுக்காக நீ அணியெல்லாம் மாற மாட்டீங்க. அதான் சொல்ற 99 இந்த முழக்கத்தை முன் வச்சோம். இன்னைக்கு வரை நாங்கள் அதை தொடர்றோம். எங்களுடைய கட்சி, எங்களுடைய இயக்கம், நாங்கள் வலிமைப்படுத்திக் கொண்டு, எங்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்ற இடத்துக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் கேட்குற இடத்துல இல்லை. இது ஒரு மூலம். இது இந்த கோட்பா, இது இந்த நுட்பத்தை, இந்த கோட்பாட்டை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே முடியும். நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய வலிமையை உயர்த்துவோம். 2026 26க்கு அப்புறமும் கூட இந்த வலிமையை நாங்கள் உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏதோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாரோ சொன்னாங்கிறதுனால நாங்கள் உடனே ஆகா
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டாங்க நாங்க போயிடுவோம் அப்படிலாம் இல்ல. இல்ல இதை பலர் ஏதோ அரசியல் ஆட்டம்பாம்லாம் கருதி அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா தரக்கூடிய இடத்தில் விசிக ஒரு நாள் வரும் அப்படின்னா, அதாவது கடந்த 30 கால் நூற்றாண்டுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் நிற்கிறோம். சாதி ஒழிப்பு களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் விடுதலை புலிகளை ஆதரித்துக் கொண்டு இந்த களத்திலே தொடர்ச்சியாக எந்த சமரசமும் இல்லாமல் சாதி ஒழிப்பு களத்தில் சனாதன எதிர்ப்பு களத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் வெறுமனே ஆட்சியில் தான் வேணும்னா நாங்கள் எவ்வளோ பேர் ஆட்சியில் வர்றதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் போகல. நாங்கள் சரியாக கொள்கை ரீதியாக திராவிட கருத்தியலை, மார்க்சிய கருத்தியலை, சனாதன எதிர்ப்பு கருத்தியலை நாங்கள் வலுவாக வலிமையாக வைத்துக்கொண்டு அந்த இடத்துல நாங்கள் நகர்றோம். வலதுசாரிகள் கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றாங்களா, நாங்கள் போக முடியாது. நாங்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அணி எது என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்த கூட்டணி தான் இன்றைக்கு வலிமையாக 2026 நோக்கி நாங்கள் நகர்த்துறோம். அதனால ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய கோட்பாடு தான். இப்ப சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடை முன் வச்சாத நாங்கள் வர முடியும்னா நீங்க யார்கிட்ட இங்க போக முடியும்? பேசலாம். வன்னியரசு ஜெகதீஸ்வரன், அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத உங்கள் கட்சி மாநாட்டில் ஒரு அரசியல் அணுகுண்டு போல வச்சு முன் வச்சிங்க. என்ன அதிர்வுகளை தமிழக அரசியல் களத்தில் இந்த முழக்கம் உருவாக்கி இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து பெரிய சலனம் இல்லை, அதிமுக பெரிதாக அதை கடந்து போறாங்க. ரெண்டே தரப்பு, ஒன்று உங்கள் தரப்பு, இன்னொன்று பாஜக தலைமையில நாங்க உங்களுக்கு முன்பே அவங்க தான் கூட்டணி ஆட்சின்னு பேசினவங்க. தாவேகா என்ன அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் என்றாலே பெரியார் மண் என்று சொல்வோம். அந்த பெரியார் மண்ணிலிருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த விவாதம் நடத்துவதற்கு முதல் புதிய தலைமுறைக்கு நன்றி. பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்க கேட்டீங்க, நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பாம் சொல்லி சொன்னார். இது ஒரு அரசியல் அணுகுண்டுன்னு சொல்லி சொன்னார். அந்த அரசியல் அணுகுண்டு ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க. இதற்கு முன்னாடி இன்னும் சில கட்சிகளும் சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்பொழுதெல்லாம் இது மாதிரி புதிய தலைமுறை விவாத மேடை நடத்துதான் தெரியல. இன்னைக்கு ஒரு வட்டமேசை விவாதம் நடத்துறீங்கன்னா அதற்கு மிக முக்கியமாக காரணம் நாங்கள் நடத்தி முடித்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடக்கின்றோம். இது மற்றவர்கள் சொல்லும் பொழுது மிகப்பெரிய பேசுபவர்களாக மாறியதா? தொடர்ச்சியாக கூட்டணி குறித்து தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு 15-20 நாட்கள் பேசியதா என்று கேட்டால் அப்பொழுது பேசவில்லை. இப்பொழுது பேசுகிறார்கள். எதிர்கட்சி தரப்பிலிருந்து மாற்று கருத்தை ஏதோ ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியாக இருக்கு. ரொம்ப ஜெகதீஸ்வரன், ஊடகங்களை நீங்க அசைச்சு பார்த்திருக்கிறீங்க, அரசியல் கட்சிகளை அசைச்சு பாத்தீங்களான்றது தானே கேள்வி. அரசியல் கட்சிகள் அசைச்சு பார்த்தா ஊடகம் சேர்ந்து அசையுது. அதுவும் வேற வேற அல்லது. முதல்ல தலைவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஏன்னா முதன்மை கேள்வி என்ன, துணை கேள்வி என்ன அப்படிங்கிறது. முதன்மை கேள்வி என்று அவர் மிக தெளிவாக ஒன்று சொன்னார். மக்களோடு மக்களா நம்ம சேர்ந்து இந்த களத்துல தொடர்ச்சியாக வேலை செய்ய போறோம். ஒரு வீடு கூட விடாம நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உளமாற உயிராக இருக்கின்றோம். நாம் நிச்சயமாக அந்த அமோக ஆதரவுடன், அமோக நம்பிக்கையுடன் நாம் 100% சிங்கிள் மெஜாரிட்டியா வருவோம். ரொம்ப தெளிவா சொன்னார். 100% நம்பிக்கையோட சொல்றேன்னு சொல்லி சொன்னார். அந்த 100% நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் ஒருவேளை அரசியல் சூழல் மாறலாம் இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு விஷயம் மாறலாம் இல்லையா, அப்பொழுது நம்மை நோக்கி யாரேனும் வந்தால் அவர்களை அரவணைத்து செல்வோம். சோ ரொம்ப தெளிவா தமிழக வெற்றி கழகம் 2026ல ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியா பார்ட்டியா ஜெயிக்க முடியுமானா நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன். அதற்கு இங்க வந்திருக்கவங்களே பெரிய சாட்சி. நாங்க 2026ல சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிச்சு காட்டுவோம். அதே நேரத்தில் இது ஒரு அறம் சார்ந்த இது ஒரு தேவை நான் பார்க்கின்றேன். இது இன்னைக்கு இது தமிழக வெற்றி கழகம் மட்டும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா கட்சிகளும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இப்ப இதே திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க மத்தியில் ஆட்சியில், அது யூபிஏவா இருக்கலாம் இல்ல என்டிஏவா இருக்கலாம், உடனடியாக கலைஞர் என்ன சொல்றார்? என்னோட பையனுக்கு ஒரு சீட்டு என்னோட அமைச்சர் கொடுத்துருங்க, என்னோட பொண்ணுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருங்க, ராசா அவர்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க, டிஆர் பாலுக்கு ஒன்று கொடுத்துருங்க. கூட்டாட்சியில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க. அதே கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் ஏன் நடத்த விட மாட்டீங்க பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கின்றது. கூட்டணி கட்சிகளாக இருக்கிற எல்லார் மனதிலுமே ஏன் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு போக கூடாது, என்ன குறை, என்ன பிரச்சனை? ஒரு அமைச்சரவை கொடுப்பதிலோ இல்ல ஆட்சியில் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. பேசி இருக்கு, எல்லாருமே பேசி இருக்கிறாங்க. உங்கள் முழக்கத்திற்கு என்ன பலன் கிடைத்ததுன்றதுதான் சொல்றேன். இது முதல்ல நம்ம பேசிட்டு 2024 நாங்க சொல்ற அரசியல் சூழல் என்பது அதான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்னு, நாங்க அந்த இடத்துக்கு வருவோம். அரசியல் சூழல் என்பது மாறும். கூட்டணி எதை பொறுத்து மாறும்? அந்த அரசியல் சூழல் அதை தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்தில், நாங்கள் கொடுக்கும் இடத்தில் இருப்போம்ங்கிறதா எங்களுடைய கூற்று. நன்றி ஜெகதீஸ்வரன். இருவர் தங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. திரு கல்யாண சுந்தரம், இந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கை அப்படின்றது யாரை அசைத்து பார்த்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? வணக்கங்க. இல்ல, அநேகமாக இந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கை என்பது
அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைக்கு தமிழ் சூழலிலே இருக்கிறதாகவே நான் உணரல. இது யாரையும் ஏன் என்று சொன்னால், அதற்கான முழக்கத்தை முதலிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள்தான் அவர் கொடுத்த ஒரு நேர்காணலிலே வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுத்திய உடனேயே அதிலே ஒரு பதட்டம் அடைந்த கட்சி என்று சொன்னால் திமுக தான். ஏனென்றால் அவர்கள் உடனடியாக அதற்கு பதில் கொடுத்தார்கள். கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அதனால்தான் அவர் ஒன்றை சொன்னார். இவர் முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களை வைத்து அவர்கள் பாணியிலே திமுக பதிலை சொன்னார்கள். இப்படி ஒரு வாத விவாதம் தொடங்கியது. எனவே திமுகவுக்கு அதிலே ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அதை கடந்த பிறகு திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு, கட்சி மாநாட்டிலே அவர் அந்த முழக்கத்தை வைத்த பிறகு மீண்டும் அது ஒரு பேசுபொருளானது. ஆனால் இப்பொழுது நல்ல வேளையாக நீங்கள் இந்த விவாதத்திலே எனக்கு முன்னால் அண்ணன் வன்னியரசு அவர்களையும் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெகேசன் அவர்களையும் நீங்கள் பேச வைத்து விட்டீர்கள். அந்த முழக்கத்தை வைத்த 2 அமைப்பை சேர்ந்தவர்களுமே அது பிரதான முழக்கம் இல்லை, அது நாங்கள் வந்தால் கொடுப்பதற்காக நாங்கள் பேசினோம் என்று அண்ணன் வன்னியரசு சொல்ல, மரியாதைக்குரிய சகோதரரும் ஆமாம் அதுவே நாங்கள் ஒரு பிரதான முழக்கமாக வைக்கவில்லை என்பதை அவரும் தெளிவுபடுத்தி விட்டார். என்றால் இந்த முழக்கம் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தவில்லை, ஆனாலும் கூட அச்சத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தியது என்பதை அவர்களினுடைய பதில் நமக்கு வெளிப்படுத்தியது. அந்த அச்சம் இன்றைக்கும் வெளிப்படுகிறது. அப்படி இந்த கூட்டணியை தீர்மானிப்பதிலே இந்த கூட்டணி ஆட்சி இது பெரிய பிரதான பங்கு வகிக்கவில்லை என்றால் வேறு எது பிரதான பங்கு வகிக்கும் என்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்ப இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தை நான் முதலிலே பதிவு செய்வது, இந்த கோரிக்கை மிகப்பெரிய பங்கை கூட்டணிகளிலே வகிக்கப் போவதில்லை, உருவாக்கப் போவதில்லை. மாறாக நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்திகள் யார் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு? இன்னும் வெளிப்படையாக சொன்னால், மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அவருடைய மாநாட்டிலே அவர் சொல்லுகிற போது சொன்னார், குடும்ப ஆட்சி நடத்தி இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய எதிரி என்று நேரடியாக சொன்னார். என்றால் அவரும் அவருடைய கட்சியும் தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் யார் என்பதை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் இவர்கள் ஆட்சி அமைந்த காலத்திலே இருந்து இவர்களுடைய மக்கள் விரோத போக்கை மக்கள் மத்தியிலே தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மிக பிரதானமான பிரச்சனையாக இருப்பது கூட்டணி ஆட்சி வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதாக இருக்க போவதில்லை. மாறாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தமிழ்நாட்டின் தெருக்களிலே கஞ்சா இல்லாத தெருவே இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிற கொடூரம், 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம், கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று உண்மைக்கு மாறான தகவலை ஒரு முதலமைச்சரே வெளிப்படையாக பேசுகிற இந்த தன்மை, இவைகள்தான் பிரதான பிரச்சனையாக இருக்க போகிறது. சொத்து வரி இதுல திரு அண்ணாமலை அவர்களும் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும்ன்ற, அதை நீங்க விஜய கோடிட்டு காண்பிக்கிறீங்க, பாஜகவை கோடிட்டு காண்பிக்கல. இன்னொன்று, கூட்டணி ஆட்சின்றத பாஜக தலைமையில விஜய்க்கு முன்பே அவங்க சொன்னாங்களே. விஜய் அவர்களை நான் குறிப்பிட்டதுக்கு காரணம் அவர் புதிய வரவு என்பதால் குறிப்பிட்டேன். மற்றவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது காலங்காலமாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பேசினால் எல்லா கட்சியும் பேச வேண்டியிருக்கும். அதற்கான நேரம் நமக்கு இல்லை. நான் திரு விஜய் அவர்களை குறிப்பிட்டு சொன்னதற்கு காரணம் அவர் புதிய வரவு. புதிய வரவுன்றதுனால அதிமுக கொஞ்சம் நேசமா பாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நாங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரையும் ஆற தழுவி அரவணைக்கிற சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். எனவே நாங்கள் திரு விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அதற்கான தேவை வரவில்லை என்பதுதான் எங்களுடைய பதிலாக இருக்கும். ஒருவர் புதிதாக கட்சி தொடங்கி வருகிற போது ஒருவேளை எதிர்கட்சிகளை பார்த்து விமர்சித்துக் கொண்டு வந்திருந்தார் என்று சொன்னால் ஆளுங்கட்சியை விமர்சிப்பதற்கு அச்சப்படுகிறார், எனவே எதிர்கட்சிகள் குறித்து ஏதோ பேசிவிட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டலாம். ஆனால் வருகிறவர் தமிழ்நாட்டிலும் சரி மத்தியிலும் சரி ஆளுகிற கட்சியை குற்றம் சாட்டி வருகிற போது அவரை போய் நாங்கள் விமர்சிப்பதற்கு என்ன இருக்கிறது? தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சீரழிவுகளை சுட்டிக்காட்டுகிறார், சரியாகத்தானே செயல்பட்டு இருக்கிறார். எனவே தேவையில்லாமல் நீங்கள் விமர்சிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது நடக்கப் போவதில்லை. தேவை ஏற்பட்டால் நாங்கள் விமர்சிப்போம். அதை தாண்டி நான் உங்களுக்கு சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த வர இருக்கிற தேர்தலிலே அமைய போகிற கூட்டணி என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத அரசை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையே சூனியமாக்குவதற்காக நடந்து கொண்டிருக்கிற ஒரு தர்பாரை முடிவுக்கு கொண்டு வருகிற ஒற்றை புள்ளியில் இணைகிற கட்சிகளினுடைய கூட்டணியாக அது அமைய போகிறது. எனவே அவைதான் பிரதானமாக இருக்க போகின்றனவே ஒழிய இந்த பிரச்சனை இருக்க போவதாக நான் கருதவில்லை. நன்றி. திரு ராஜீவ்காந்தி முதல்ல 2 விஷயம்
விஜய் அவர்களினுடைய முழக்கமே திமுகவுக்கு எதிரானதுன்றது முதல் பார்வை. இந்த கூட்டணி இந்த கோரிக்கைன்றது இருக்குல்ல, அதிகாரத்தில் பங்கு, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் திமுகவில் தான் சலனத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படின்ற பார்வையை எப்படி எடுத்துக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த வார்த்தையை ஈரோட்டிலிருந்து பேசாமல் கடந்து போனால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. இந்தியா என்கிற நாடு கட்டப்படுகிற போது தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றும், இடஒதுக்கீடை கேட்டு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றும், அரசு பதவி என்று பதவியை உண்டு செய்த போது ஆதிக்க வர்க்கம் ஒரு வர்க்கம் மட்டுமே இருக்கிறது, ஆண்டாண்டாய் உழைக்கிற கூலிகள் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற முழக்கத்தை வைத்த மண் ஈரோடு. அந்த ஈரோட்டிலிருந்து விட்டு அதிகாரத்தில் பங்கு என்பதை திசை மாற்ற நான் விரும்பவில்லை. அதிகாரம் என்பது வெறும் எம்எல்ஏ எம்பி மட்டுமா என்றால் இல்லை. அதிகாரம் என்பது அரசு பதவிகளில், அதிகாரம் என்பது கல்வி நிலையங்களில், அதிகாரம் என்பது வேலை வாய்ப்புகளில், அத்தனை அதிகாரத்தையும் திராவிட இயக்கம் போட்ட விதையை இன்று இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் தூக்கி சுமக்கிறது. அதற்கான விதையை போட்ட மண் இந்த மண். தந்தை பெரியார் தொடங்கியதை பேரறிஞர் அண்ணா விதையாய் விதைத்தாய், முத்தமிழர் கலைஞர் ஊர் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். இன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அதை தெருதோறும் கொண்டு போய் எங்கள் அதிகாரத்தை கேட்டிருக்கிறோம். கூட்டணிக்குள் சலசலப்பா என்ற தலைப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் மேடையில் இருக்கிறார்கள், எங்கள் கூட்டணியில் இருக்கிற அத்தனை தோழர்களும் வந்திருக்கிறார்கள், பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நாங்க புதுசா வர்ற பஸ் வருது, சீட்டுக்கு இடம் போட்டு துண்டு போட்டு வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. அந்த பழக்கத்தை எடப்பாடி அவர்கள் போட்டு வைத்திருக்காரு. கூட்டணியில் சிக்கல் என்று எங்கள் கூட்டணி பேசியிருக்கணும். 2017 ஆரம்பித்து இன்று வரை அப்படி ஒரு நெருக்கடியோ, அப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ, அப்படியோ பத்திரிகை கிசுகிசுகள் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கிறது. ஆனால் எங்க கட்சிகள் இருந்ததா? ஆனால் எதிர்த்தரப்பில் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னால் திமுகவுக்கு பரபரப்பு என்று சொன்னார். நீங்க நன்கு கவனிக்க வேண்டும். அதிமுகவோடு காலையில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மாலையில் பாஜகவோடு இணைந்த பாமக, அதிமுகவோடு பாஜகவோடு இரவு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு காலையில் அதிமுகவோடு அக்ரிமெண்ட் போட்ட தேமுதிக. இன்னைக்கு இங்க பேச்சுவார்த்தை அங்க பேச்சுவார்த்தை, அண்ணன் மன்சூர் அலிகான் தொடங்கி அத்தனை பேரோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியா ஐயா ஆச்சரியாவோ பங்கு தர்றேன் வாங்கையான்னு ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்காரு எடப்பாடி. எதுக்கு அவரை விமர்சிக்கணும், எதுக்கு அவரை திட்டணும்? எல்லா பக்கமும் ஒரு சீட்டை போட்டு வைப்போம். ஏன்னா சொந்த கட்சியில அவருக்கு சிக்கல் இருக்கு. அதிகாரத்தில் பங்குன்றத வெளிப்படையாக இன்னும் இதுவரைக்கும் அதிமுக பேசல. விஜய விமர்சிக்க மாட்டோன்ற நிலைப்பாடு சீட்டு போட்டு வைக்கிறது, சீட்டு போட்டு வைக்கிறது. எடப்பாடியார் சொன்னாருங்கிறது தப்பான பொய் தகவல். அமைதியாக கடந்து போவது என்பதும் அதுதான். நாங்க சீட்டு போட்டு வச்சிருக்கோம், உங்களை திட்டல, எங்க பக்கம் கூட்டாட்சியிலே பங்கு என்று எடப்பாடியார் சொன்னதாக சொல்ற தகவல் பொய். அப்படி ஒரு தகவல் அப்படி சொல்லதே இல்லை. இருந்தா காட்டுங்க. அவர் பேசிட்டு காத்துருங்க. அது வாதம் தான், அது விதண்டாவாதம். காத்துருங்க ப்ளீஸ். கூட்டாட்சியில் பங்குங்கிற கேட்கிற தெம்பும் திராணியும் எடப்பாடியாருக்கு இருந்திருந்தால், தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக நீட்டை கொண்டு வந்த போது, உதயமின்னத்தை கொண்டு வந்த போது என் எம்பிகள்லாம் உங்களை ஆதரிக்கிறார்கள், இதோ கூட்டாட்சியில் பங்கு வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களை சட்டையை பிடித்திருப்பார். அந்த தன்மையெல்லாம் அவருக்கு இல்லை. ஏன்னா சொந்த கட்சியுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவருக்கு பல நாள் தேவைப்பட்டது, வேற வழி இல்லை. அது அவருடைய பங்கு. அப்ப எப்படியாவது புதிதாக வருகிறவர்களையாவது சேர்த்து கொண்டு இந்த ஆட்சியை வீழ்த்திவிட முடியாதா என்று பகல் கனவு காண்கிறார், இல்லடா ஜோதிடம் பார்க்கிறார். அந்த பழக்கத்தில் இருப்பவர்களுக்கு இது இயல்புதான். ஏன் இப்படி பாக்குறீங்க திரு ராஜீவ் காந்தி? திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்ன்றதுதான் பிரதான முழக்கமாக இருக்க போகிறது. அதற்கு அணி சேர்க்கையில அதிகாரத்தில் பங்குன்னு இருக்க போகிறது அப்படின்னா எதிர்முகாமுக்கு ஒரு 2 வலுவான ஆயுதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியாதா? நண்பர் கல்யாணம் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் பேசல என்கிற வாதத்தை ஒதுக்கிட்டு விஜயன் கேட்கிற கேள்விக்கு வர்றேன். ஏன் கூட்டணி கட்சிகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஆள் சேர்க்க கூடாதா? இப்ப யாருக்கு கனவு இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதச்சார்பற்ற கூட்டணிக்கா? எந்த கூட்டணி கனவு இருக்கு? உங்க யுகத்தில் இருக்கிறது யாருக்கு கனவு இருக்கிறது? எப்பாடுபட்டால் வீழ்த்த வேண்டும். எப்பாடுபட்டு வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இதுதான் கொள்கை. மதச்சார்பின்மை பேச வேண்டும், சமூக நீதியை பேச வேண்டும், வேலை வாய்ப்பை பேச வேண்டும், மக்கள் பிரச்சனை பேச வேண்டும் என்று பேசி பேசி மக்களுக்கு களத்தில் நின்றிருந்தால் வருகிறவர்கள் எல்லாம் பார்த்து கையேந்தி விட்டுக்க வேண்டிய இளமை அதிமுகவுக்கு வந்திருக்காது. ஆனா அதிமுகவுக்கு வந்திருக்க சிக்கல் என்னன்னா, சொந்த கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. நின்ற தேர்தல் எல்லாம் 10 தேர்தல் எல்லாம் அவர் தலைமையேற்றதெல்லாம் தோத்துட்டாரு. நீங்க இந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா எம்ஜிஆர் இருந்த போது
இல்லை மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக எதிர்கொண்டிருக்கிறதா அதை? இல்ல, இந்த வாதத்தை நீங்கள் அப்படி என்றால் எடப்பாடி அவர்கள் பலவீனமான தலைமை, தன் பலவீனத்தை மறைப்பதற்காக, தன்னுடைய செல்லா காசாக ஆய்விட்டம் என்பதற்காக அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் அவர்களை பார்த்து மௌனமா இருக்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் தவிர்த்தரலாம். நீங்கள் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் ஒரு அணியை அமைக்கிறப்ப அதிமுக வந்து திமுக ஆட்சியை எதிர்ப்பதற்காக ஒற்றை புள்ளியில ஒரு அணி அமைக்க கூடாதா? அதை ஏன் பலவீனமா பாக்குறீங்க? அமைக்கட்டுமே, அது எந்த ஒற்றை புள்ளின்னு சொல்ல சொல்லுங்க. நாங்க வந்து இவரோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், நாங்க ஒன்றாக நிக்கிறோம், ஒன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், ஒன்னா கூட்டணி பேசுறோம், ஒன்னா தான் நாங்க கூட்டம் நடத்த சொல்ல சொல்லுங்களேன். ஏன் இதுவரைக்கும் சொல்லல? தேர்தல் வர்றப்ப பாத்துக்கலாங்க. தேர்தல் வர்றப்ப பாத்துக்கிறதுக்கு இது ஒண்ணு வீட்டு சம்பந்தம் இல்லை. இது தேர்தல் என்பது கொள்கையோடு கூட்டணியோடு. அந்த கொள்கை இல்ல. இன்னொன்று தரப்பி நான் வார்த்தை வச்சிருக்கேன். அண்ணன் அதுக்கு பதில் சொல்லுவார் நினைக்கிறேன். நாகராஜன் ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். திரு நாகராஜ் அவர்கள், யுவராஜ் அவர்களும் காத்திருக்கிறார். அவங்க தரப்பையும் கேட்ட பிறகுதான் விவாதம் சூடுபிடிக்கும். திரு நாகராஜ், திரு அண்ணாமலை அவர்கள் தான் தொடக்கத்திலேயே சொன்னது 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும், 2 பேரும் திராவிட கட்சிகள் அகற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் தொடங்கிய முழக்கம் தான். அதற்கு முன்பு கோட்பாடு ரீதியா விசிக முன் வச்சாங்க. விஜய் அவர்கள் சொன்ன பிறகு அந்த ஒட்டுமொத்த கிரெடிட்டும் தாவேகாவுக்கு போயிடுச்சா? பாஜக இதுல பின்னுக்கு போயிடுச்சா? இல்ல, இந்த ஈரோட்டு மண்ணில் இப்படி ஒரு பெருந்திரளான கூட்டத்தை கூட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய புதிய தலைமுறைக்கும் நெறியாளர் விஜயன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் முதல் கண் வணக்கம். இந்த ஈரோடு மண் பெருமை வாய்ந்தது, மங்களகரமான மண், மஞ்சள் விளையும் மண். இந்த மண் 3 காவேரி, கீழ்பவானி, காளிங்கராயர் என்று 3 வாய்க்காலும் பாய்கின்ற தண்ணீர் பாய்கின்ற மண். முடக்குறிச்சியில் தாமரை மலர்ந்த மண். எங்களுடைய எம்எல்ஏ அவர்கள் இங்கே வந்திருக்காங்க, சரசர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதை விட முக்கியம் ஆன்மீக மண். ஏன் சொல்றேன்னா, சென்னிமலையில் கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்ட மண் இந்த பெரியார் மண். அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க மண்ணில் இப்படி ஒரு கூட்டணி குறித்து, ஒரு கட்சி ஆட்சி குறித்து, அதுவும் இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒற்றுமையாக அமர்ந்திருப்பது, நிர்வாகிகள்லாம் இதை பார்த்தாவே ஆசையா இருக்குது. தேச நலனுக்காக இவர்கள் ஒன்று சேர மாட்டார்களா இது மாதிரின்னு ஒரு ஆசையா இருக்கு. அப்படி ஒரு கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. அந்த வகையில எங்க தலைவர் தான் முதல்ல பேசினார். 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும் உறுதியா. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க கையை காமிச்சு தாவேக்காவை பார்த்தா பாஜக தாவேக்காவை ஆசைப்படுற மாதிரி தெரியுதே. அதாவதுங்க, நீங்க இந்தி கூட்டணி ஒரு கூட்டணி உருவாச்சு பார்த்திருப்பீங்க. இந்தி கூட்டணி, அந்த கூட்டணியில ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்திருக்கிறார்கள், ஆம் ஆத்மியும் கம்யூனிஸ்டும் இணைந்திருக்கிறார்கள். எந்த கட்சி எல்லாம் எதிர்ப்புறமாக இருந்ததோ அந்த கட்சி எல்லாம் பாஜகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து அங்கே ஒன்றுவிட்டு நின்றார்கள், தோற்று போனார்கள், அது வேற விஷயம். ஆனால் தமிழகத்தில் தமிழக நலனுக்காக இவர்கள் நிச்சயமாக ஒன்று சேர்வல் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே சமயம் நீங்க சொல்ற மாதிரி பாஜகவை எதிர்ப்பதற்கு அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தால் கூட நீங்கள் ஆச்சரியப்பட முடியாது, நடக்கலாம். அதுவும் கூட பாஜக வளர்ச்சி அப்படி இருக்கு. அடுத்தது இல்ல, என்னுடைய கேள்வி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா விஜய் அவர்கள் சொன்ன பிறகு பாஜகவின் கோரிக்கை பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதா? இல்லைங்க, விஜய் அவர்கள் சொன்ன உடனே அது பேசு பொருளாக மாறியது. எப்படி இன்னைக்கு வந்து இங்க கூட்டம் கூடியிருக்கிறது, எனக்கு வந்தா ஒரு பெரிய ஆச்சரியம், எங்காவது படம் ரிலீஸ் பண்ணிட்டோமான ஒரு சந்தேகமா இருந்தது எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இங்கே நிரம்பி இருந்தது. அது மாதிரி பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. எங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, பாஜக செய்து காட்டி இருக்கிறது. கூட்டணிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அது இன்னைக்கு நாங்க தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏன் தேவை? நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் பேசினாங்க, நாங்க வந்து எங்களுடைய கட்சியுடைய கொள்கையே அதுதான். ஆனா அவங்க ஆதவர்ஜுன் பேசின உடனே டபால் அப்படியே பேசி வெளியான உடனே இல்ல எங்களுடைய கொள்கைகள் ஒன்றுன்னு அப்படியே அமுக்கமா அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் சொன்னாங்க, அடங்க மறந்த கூட்டம், நாங்க 70 ஆண்டுகள் ஆட்சியில் பங்கில் இருக்கோம், அடங்க மறுத்த கூட்டம் இன்னைக்கு சாராய் கடையில் அடங்கி கிடக்கிறது. உண்மை அதுதானே? மாற்றுக்கிறது இருக்கான்னு கேளுங்க. அவரை இல்ல, அதை தவிர்த்தரலாமே. வேண்டாம், தவிர்த்தரலாம். வேண்டாம், தனிப்பட்டு வேண்டாம். தனிப்பட்டு இல்ல சொல்ற கருத்து. ஏன்னா அந்த கூட்டம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கு எடுபடல.
பலன் பெறல, பயன் இல்ல. என்ன பலன் இந்த கட்சியிலால தான் நான் கேட்கிறேன். சோ கூட்டணி அப்படிங்கிறது நீங்க பேசுறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பேசுறீங்க, ஆனா கேட்க தயங்குறீங்க. ஆனா அந்த தயக்கம் இல்ல. பாஜக உறுதியாக சொல்கிறது, தெளிவாக சொல்கிறது, நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம், தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இந்த தைரியம் யாருக்கு இருக்கு? இல்ல நீங்க தருவோம்னு சொல்லலாம். ஆனா விசிக என்ன சொல்லுதுன்னா, அதிகாரத்தை காட்டிலும் இந்தியாவில் பாஜகவை வீழ்த்துவதுதான் எங்கள் முதல் இலக்குன்றாங்க. அதனால நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம்ன்றாங்க. நான் சொல்றேன் ஏன் அடக்கணுங்கிறாங்க? அடங்க மறுத்த சைனாவை அடக்கி வைத்திருக்கோம். இன்னைக்கு அத்துமீறிய சைனாவை அடக்கி வைத்திருக்கோம். யார் செஞ்சிருக்கோம்? நாங்க செஞ்சிருக்கிறோம். இவங்க அடங்க மறுத்து அடக்கத்தை எதிர்த்து வந்தவர்கள் எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறார்கள். நாங்க சொன்னோம் அடங்க மறுத்த சைனாவை அடக்கி வைத்திருக்கார் நரேந்திர மோடி. உலக தலைவராக நரேந்திர மோடி மாறி இருக்கிறார். அதை விட்டுட்டு ஏன் அவர் எதுக்குன்னு கேட்கிறேன். ஒரு காரணம் சொல்லுங்க. ஊழல் இருக்குதா? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா? லஞ்ச குற்றச்சாட்டு இருக்கிறதா? இல்ல நில அபகரிப்பு இருக்கிறதா? இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சல் வேலை இருக்குதா? பாஜக செய்தா? சொல்லுங்களேன். ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இந்தியாவில் பாஜக செய்துட்டு ஒரு நல்ல ஆட்சி வருகின்ற பொழுது எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, அதான் சொல்றேன், இந்த வளர்ச்சியை பார்த்து தமிழ்நாட்டில் பிசிக மட்டுமல்ல, திமுக, அண்ணா திமுக எல்லாரும். திரு நாகராஜ், கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக இருக்கிறதுல முதன்மையான மாநிலமா குஜராத் இருக்கு. அதிகாரப்பூர்வமான பட்டியல் இருக்கு. இத நம்ம தமிழ்நாடு அரசியல் பேசினா நல்லா இருக்குன்றதுக்காக தான். சாராயமே விற்காத மாநிலத்துல கள்ளச்சாராயம் இருக்கிறது வேற விஷயம். ஆனா சாராயம் மட்டுமே வித்துக்கொண்டு கொண்ட மாநிலத்துல இல்ல. நான் பதில் சொல்றேன். அமைதி அமைதி அமைதி. ஒரே ஒரு விஷயம் ஐயா, ஐயா 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 அமைதியா இருக்கு ஐயா. ஐயா அமைதி, உட்காருங்க. அமைதி. நான் பேசுறேன். இப்ப நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லுவேன், உட்காருங்க. ஒரு செய்தி, எல்லா தலைவர்களும் பேசினாங்க, எல்லாருமே குறுக்கிட்டு அனுமதிச்சாங்க. நாகராஜ் மிக சிறப்பா பதில் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க மற்ற தலைவர்களை மதிக்காம இருக்கலாம், உங்க தலைவரை மதிங்க, அவரோட அனுபவத்தை மதிங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? அவரை மதிங்க, அவர் பேசுவார். அமைதி 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 அமைதி. உட்காருங்க. நான் அவரு கருத்துக்கு பதில் சொல்றேன். அவர் தான் பேசுறாரு. குஜராத்ல கள்ளச்சாராயம் இருக்கலாம், ஆனா அங்க சாராயம் விற்கல அரசு. கடைகடையா திறந்து வச்சு தமிழ்நாடு அரசு போல சாராயம் விற்கல. மக்கள் விரும்பி குடிக்கிறாங்க. இருப்பு உண்டுதான். யூபியில இருக்கலாம், மக்கள் தொகை 3 மடங்கு பெருசு. இல்ல 3 மடங்கு பெருசு தமிழ்நாட்டை விட. ஆனா தமிழ்நாடு அரசை போல சாராயம் விற்கின்ற அரசாக எந்த அரசும் இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். யுவராஜா, இந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கை அப்படின்றது, அதற்கு முன்பாக கொஞ்சம் அமைதிக்கார்கள். தமாக ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் ஒற்றை குடைக்குள் வர வேண்டும் அப்படின்ற சமரச முயற்சி எல்லாம் எடுத்தீங்க. அது நாடாளுமன்ற தேர்தலில் பெருசா பலன் கொடுக்கல. ஆனா இப்ப அதை தாண்டி கூட்டணி ஆட்சி முழக்கம் அப்படின்னு வந்திருக்குல்ல, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறைக்கும் வந்துள்ள விருந்தினர்களுக்கும் நம்முடைய பார்வையாளர்களுடைய வணக்கத்தை தெரிவித்து, ஈரோடு எப்படி பெரியார் மண் எந்த அளவுக்கு ஒரு பெருமையோ அதை விட ஒருபடி மேல் இது தேசியம் காத்த மண். காரணம், பெருந்தலைவர் காமராஜரை இறுதியாக ஆதரித்தவர் நம்முடைய பெரியார் அவர்கள். கடைசி மூச்சு இருக்கும்போது ஒரு பெருந்தலைவர் காமராஜர் தான் ஆதரிச்சார். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஆதரிக்கவில்லை. அதை முதல் சொல்றேன். ஆனா வந்து முழு உரிமையும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சியான திமுக எடுத்துக்கிறாங்க. அது மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதுதான். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல ஆட்சியில பங்கு என்பது இப்ப மட்டும் இல்ல, பல ஆண்டு காலமாக வைக்கக்கூடிய கோரிக்கை தான். இன்று வந்து நம்முடைய திருமாவர்கள் சொன்னதனாலேயும் திரு விஜய் அவர்கள் சொன்னதனாலையும் மீண்டும் அது பேசு பொருளா மாறி இருக்குது. அது சாத்தியமாகுமானா அது என்னை பொறுத்தவரை உடனடியாக சாத்தியமாகாதது என்னுடைய நிலைப்பாடு. காரணம், அதற்கு வெறும் அரசியல் கட்சிகளை மட்டும் ஒரு முயற்சி எடுத்த பத்தாது, யோசிச்ச பத்தாது. வாக்காளர்கள் யோசிக்கணும், வாக்காளர் மனநிலை மாறணும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட அரசு ஒரு கட்சி நடத்துவதற்கும் ஒரு கூட்டாட்சி நடத்துவதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல கூட்டணியில் இருக்கும் பொழுது அதற்குண்டான உரிமை வேற. ஒரு அரசியல் கட்சி கூட்டணி கட்சி ஆட்சியில பங்கு என்பது பார்த்தீங்கன்னா உரிமை ஜாஸ்தி. இன்னும் உரிமை தட்டி கேட்கலாம், தவறு நடக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சொல்லி காட்டலாம். அது 2026 நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது திருமாவர்கள் சொல்லியிருக்கலாம், விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம். அது மேடையில் தொண்டர்களுக்காக சொன்ன வார்த்தையா தான். நீங்கள் சொல்வது களம் என்பது கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்ல, திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா, இப்படிதான் ஆளுகின்ற அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் எதிர்கட்சியில் ஒன்றிணைய வேண்டும் என்பதால் எங்க நிலைப்பாடு. அது 2024 அந்த நிலைப்பாடு எடுத்தோம். இன்றைக்கும் அந்த நிலைப்பாடு எடுக்கிறோம். காரணங்க, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக பிறகு
மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் தான் 2 முறை முயற்சி எடுத்தார். 79 89 அதிமுக திமுக அடுத்த வாக்கு வங்கி நிரூபிச்சு காட்டினார். பிறகு யாருமே அந்த முயற்சி எடுக்க கிடையாது. காரணம் சூழ்நிலை அமையவே கிடையாது. 2006 திமுக ஆட்சி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் பாமக கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் உண்டான மரியாதையை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தரவே கிடையாது. அன்றைக்கு தந்திருந்தா 2006 முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஏற்பட்டிருக்கும். அந்த வாய்ப்பை அன்றே திராவிட முன்னேற்ற கழகம் தரவில்லை. அதனால அண்ணன் வன்னியரசு அவரை கேட்டுக்கிறேன், எதிர்காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை அவர்கள் தரமாட்டார்கள். அதற்கு மேல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். விசிக பொறுத்தவரை எங்களுக்கு உரிமை ஜாஸ்தி. காரணம், திருமாவளவன் இன்றைக்கு உயர்ந்த தலைவராக இன்றைக்கு இருக்காருன்னா அவரை செதுக்கிய பெருமை மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு சேரும். அவர் அரசியல் கொண்டு வந்து விட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் அவர்கள் தான். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தனவர் மக்கள் தலைவர் மூப்பனார், தமிழ் மாநில காங்கிரஸ். அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு சொல்றாங்க, பல கூட்டங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள ஆட்சியில ஒரே ஒரு கொடிக்கம்பத்தை அவங்களை ஏற்ற முடியுதா சார்? மதுரையில கொடியேத்தனா கொடிக்கம்பத்தை புடுங்குறாங்க, விழுப்புரத்துல கொடியேத்தனா கொடிக்கம்பத்தை புடுங்குறாங்க. அதை விட நீங்க சொன்னது தமாக விசிக உறவை பற்றி சொன்னதுல விசிக இன்னொரு பார்வையை முன் வச்சாங்க. மூப்பனார் அவர்கள் எவ்வளவு கடுமையாக மதவாத சக்திகளை எல்லாம் எதிர்த்தார். இன்றைக்கு இருக்கிற தமாக பாஜகவோடு இருக்கிறதே, தமாக வெளியே வர வேண்டும் என்ற கோரிக்கையும் விசிக வச்சுச்சே. அன்றைக்கு மூப்பனார் அவர்கள் இருந்த காலகட்டம் என்பது அரசியல் ரீதியாக வேற காலகட்டம். இன்று இந்தியாவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஏற்று நடத்த முடியவில்லை என்பது சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று இந்தியாவை வழிநடத்த ஒரு வலிமையான பிரதமர் தேவை. அது நரேந்திர மோடி அவர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆதரித்தோம். இன்றைக்கு நாங்கள் சொல்றோம், தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரையிலும் சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் பாலமாக தான் செயல்படுறோம். பாஜக தவறு பண்ணா தவறு சுட்டிக்காட்டிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒன்றும் திமுக கூட்டணி கட்சியை மாற அவர்கள் செய்யற தவறை நாங்கள் ஆதரிப்பது கிடையாது, மூடி மறைப்பது கிடையாது. அது இன்னொரு விஷயத்தை நம்முடைய நண்பர் சொன்னார், ராஜீவ் சொன்னாரு, 50 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சியை பாருங்க, சாதனையை பாருங்க. நாங்க தயவு செய்து நண்பர் அவர்கள் ஈரோட்டை பார்க்கணும். ஈரோடுனாவே விசைத்தறிக்கு கைத்தறிக்கு பெருமை போன பகுதி. இன்று எல்லாம் காயலாங்கடைக்கு எடைக்கு போயிட்டு இருக்குது இந்த ஆட்சியில. காரணம் மின்சார கட்டண உயர்வு. இன்றைக்கு எல்லா கட்சியுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்று வேற வழி இல்லாம இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய விசிக்கும் ஆதரவு கொடுத்து கை தட்டுறாங்களே ஒழிய தனிப்பட்ட நபரா போய் திரு ராஜீவ்காந்தி அவர்களும் வன்னியரசு அவர்களும் கேட்டா சொல்லுவாங்க. இன்றைக்கு பாருங்க, டாக்ஸ் இன்றைக்கு வரி உயர்வு ஏத்தி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு சொன்னார், ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு திமுக நாங்க எதற்கும் ஆசைப்பட்டது கூட்டணிக்காக ஏங்கியது கிடையாதுங்கிறாங்க. 2016 தேமுதிக பால் நழுவுது, பால் உழுவு போகுதுன்னு சொன்னது யாரு? திராவிட முன்னேற்றத்துக்குள்ள மறைந்த தலைவர் ஐயா கலைஞர் சொன்னார். எல்லா காலகட்டத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்காக ஏங்கிய கட்சி தான். கூட்டணியை வைத்துத்தான் ஆட்சியை பிடித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அது 2006 உண்டு, 96 உண்டு, பல கட்டங்களில் சொல்லலாம். பேசலாம். முதல் சுற்ற ரொம்ப நிறைவா, ரொம்ப ஷார்ப்பா, கூர்மையான விமர்சனங்களால் முன் வச்சிருக்கிறாங்க. பலத்த கரவொலிகள் நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு கொடுக்கலாம். அடுத்த சுற்று அப்படின்றது குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள், அதற்கான விளக்கங்கள் அப்படின்னு இருக்கு. இன்னும் மழை காலம், ரொம்ப குளிரா இருக்கு. ஆனா அரங்கம் தகிக்க போகிறது. இந்த சுற்றுல கேள்வி பதில் அப்படின்னு போனா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரு ராஜீவ்காந்தி, இப்போ கூட்டணி ஆட்சி முழக்கம்ன்றத பின்னுக்கு தள்ளி திமுக ஆட்சி எதிர்ப்பு அதுலதான் வலுவா அணி அமைய போகிறதா? ஏன்னா அதிமுக எதிர்க்கிறது, தாவேகா எதிர்க்கிறது, பாஜக அணி எதிர்க்கிறது. எல்லா திசைகளில் இருந்து உங்களுக்கு அதிக எதிர்ப்பு வருதா? வேற எதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? நாங்க இதை செய்தோம், இதை செஞ்சிருக்கோம், இதை கொடுத்திருக்கோம். நாங்க 10 ஆண்டு காலத்துல அண்ணன் சொன்னார்ல நாகராஜன், மஞ்சள் விளைந்த மண், அவ்வளவுதான். ஏன்னா மஞ்சளுக்கான மார்க்கெட் எல்லாம் நீங்க உள்ளூர் டிசைட் பண்ண முடியாது. மஞ்சளுக்கான மானியத்தை ரத்து பண்றோம், விவசாயிகளுக்கான மானியத்தை ரத்து பண்றோம் சொல்லி ஒரு காலத்தில் விளைந்த மண் ஆக்கிட்டாங்கல்ல. அப்ப எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? இப்ப திமுக எதிர்ப்பு மட்டும் தான் அவங்களுக்கு வியாபாரம் ஆகும். எந்த கொள்கை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள்ல நான் பல்வேறு திட்டங்களை கொடுத்தேன், எங்க கூட்டணி கட்சியில அவ்வளவு கோட்பாடு இருந்துச்சு, நாங்க அதனால கூட்டணி ஜெல்லா இருக்கு, அது ஓட்டு கேட்பாரா? அப்ப மஞ்சள் விளைந்த மண்ணை மலடு மண்ணா மாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். சிப்காட்ல இருந்திருக்காங்க, சிப்காட் இருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. சிப்காட் கழிவு நேரடியாக உள்ளங்களை பாதிக்கிறது, மஞ்சள் காய்ந்து விட்டதுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. குமரிக்கல் இருந்து வந்திருக்கிறாங்க. 2000 ஆக்கிரம் பழைய வாய்ந்த எங்களுடைய கலாச்சாரம் அளிக்கப்பட்ட விவசாயிகள் வந்திருக்கிறாங்க. செய்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவும் பங்கு இருக்குது. தயவு செய்து நீங்கள் மாற்றுக்கருத்தை மாற்ற. ஆடு நனைவதென்று ஓநாய்கள் கவலைப்படுவதாய் விவசாயிகளை பத்தி பாஜக கவலைப்படுதுன்னு
ஒட்டுமொத்தமா நாட்டின் விவசாயிகள் உயிர் நாடியாக டெல்லி 2 தலைநகரில் பைசாவுக்கு 1000 ஆண்டு காலம் 1000 நாட்கள் போராடினார்கள். 2 பைசாவுடைய மின்சார கட்டணத்துக்கு விவசாயிகளை சுட்டுக் கொண்ட திமுக தெரியும் உங்களுக்கு. 2 பைசாவுக்கு அதற்கு மாறாக விவசாயிகளை வண்டி ஏற்றி கொலை செய்துவிட்டு நீங்க எல்லாம் விவசாயிக்கு ஆதரவாக பேசுவது என்ன நியாயம்? 2 பைசாவுக்காக துப்பாக்கியில் சுட்டவர்கள் நீங்க. துப்பாக்கியில சுட்ட மட்டுமில்ல, ரெண்டு ஆளுங்கட்சியும் சண்டை போடாம சிப்காட்ல வடிகட்டி அந்த நீரை அனுப்புவதற்கு 2 கட்சிகள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போங்க, மக்கள் பொழைச்சுக்குவாங்க. சண்டை போட்டு அதிமுக பங்குக்கிறீங்களே, ஆளுங்கட்சியா மத்தியில் இருக்கிறீங்களே. 75 ஆண்டு காலம் ஆண்ட திமுக அதிமுக தர வேண்டிய ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்கள். ராஜீவ்காந்தி அதை வடிகட்டி சுத்திகரிக்கப்பட்ட நீரை குளத்திற்கு அனுப்புவதற்கான வழியை சொல்லுங்க. இந்த குளத்திலே இன்றைக்கு 477 ஏக்கர் அந்த குளத்துல இன்றைக்கு நீர் நிரம்புகிறது என்று சொன்னால் அதற்கான அந்த அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டம். தண்ணீரை நாங்கள் விடுகிறோம், அதிலே கழிவை கலக்கிறவர்கள், அதை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஆளுங்கட்சிகள் 2 பேர் இப்படி சண்டை போட்டு 12வது வருஷமா ஆட்சி செய்றீங்க சார் இந்தியாவை. ராஜீவ்காந்தி முடிச்சார். பரவாயில்ல, அதிமுகவிற்கு திடீரென்று சுற்றுச்சூழல் ஆசையெல்லாம் வந்திருக்கிறது. பரவாயில்லை. திமுக ரொம்ப நாளா பற்றி வச்சிட்டு சுற்றுச்சூழல் ஆசைய அதிமுக புதுசா வந்திருக்குது. ஆளுங்கட்சி தரப்புல ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லுங்க. மிஸ்டர் விஜயன், நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு திறன் இருக்கான்னு சொல்லுங்க சார். ஒரே ஒரு உதாரணம், வெறும் வார்த்தைகளும் தான் வாதம் என்றால் மக்களுக்கு பலனளிக்க போவதில்லை. 2 பேரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் செய்கிறோம் என்றாவது பொய்யாவது சொல்லுங்க சார். நான் சொன்ன விஜயன் சொன்ன வார்த்தை, பாஜக இருப்பது என்றால் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்வார்கள். உதாரணமே இதுதான். நிச்சயமா அதாவது பெரிய உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது சுற்றுச்சூழல் அரசியல் குறித்து அதிமுகவிற்கு அக்கறை வந்திருக்கிறது. பரவாயில்லை. சொந்த நாட்டில் காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுது என்று வீதியில் இறங்கி போராடியவரை துடிதுடிக்கி கொலை செய்து விட்ட கட்சியெல்லாம் சுற்றுச்சூழலை பேசுவதெல்லாம் பரவாயில்லை. நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், அங்கே விவசாயிகள் போராட்டம் வைத்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள், சுற்றுச்சூழல் அனுமதி பெறாத ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அப்படித்தான் வளர்கிற சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொழிற்சாலைகளை திறக்க முடியும். அனுமதி கொடுத்தது யார்? நெடுவாசலுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நீட்டுக்கு அனுமதி கொடுத்து யார்? அவங்க நீங்க தானே போட்டீங்க. பக்கத்துல அமைச்சர் காந்தி செல்வன் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீட்டுக்கு அனுமதி கொடுத்தாரு. சரி, சொல்லுவார் கரெக்டா. நான் முடிச்சு அப்புறம் கல்யாணம் வரட்டும். தலைப்புக்குள்ள வந்தாரலாம். நம்ம நீட்டுக்குள்ள விரும்பிய மாநிலங்கள் நீங்க கண்டதையும் இவங்களை பேச அனுமதிச்சுட்டு அப்புறம் நாங்க பேச வரும்போது தலைப்புல கல்யாண சுந்தரம், அதாவது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது உங்க கேள்விக்கு வச்சிட்டீங்க. நீங்க உங்க கேள்விக்காக எல்லாரும் பதில் சொல்லணும்னு நினைக்க கூடாது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இப்ப ராஜீவ்காந்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். மாசுக்கு எதிராக போராடியவர்களை சுட்டுக் கொன்ற அமைப்பு என்று ஒன்று சொல்லுகிறார் என்றால் அது நடந்ததா இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை தான் சொல்லுகிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே அந்த சுடுகிற முடிவை எடுத்தவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்குத்தான் நீதியரசரின் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று பரிந்துரை கொடுத்தது. எந்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி என்று அந்த நீதிபதி பரிந்துரை கொடுத்தாரோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்த அரசு. அப்படி தவறான தகவலை திரும்ப திரும்ப ஒரு ஸ்டாலின் அரசு நாட்டுடைய அதிகாரிக்கு பழனிசாமி பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதை கண்ணன் என்கிற காவல்துறை அதிகாரியை அறிக்கை விட்டால் மாற்றிக்கொண்டார். எடப்பாடி அவர்கள் அறிக்கை பொய் என்பதை அன்னைக்கே எடப்பாடி அறிக்கை இல்லைங்க, நீதியரசரினுடைய அறிக்கை, அருணாச்சலேஸ்வரர் அவர்களுடைய அறிக்கை, நீதியரசர் அருணாச்சலேஸ்வரர் அறிக்கையை நீங்கள் தவறென்றால் வெளிப்படையாக பேசுங்கள். அறிக்கையிலே குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி ப்ரமோஷன் கொடுத்த ஸ்டாலின் ஒரு விஷயம் மக்களை கொலை செய்தவருக்கு ப்ரமோஷன் என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை வந்துரும் அப்படின்னா கேள்வி கேட்கட்டுங்களா? இதை இப்படி தனிப்பட்டு என்னால் மாற்ற முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல கல்யாண சுந்தரம் அமைதியா இருங்க. நான் ஒரு விஷயம், ஒரு தலைப்பிற்காக 6 பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம தூத்து இல்ல சார், இல்ல கல்யாண சுந்தரம் சொல்லும் போது பேச வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு மறுத்துட்டீங்க.
மறுத்துட்டீங்க. சார், நான் ஒரே ஒரு விஷயம் இதுல சில இருந்தவரை டிஎஸ்பியாக ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க. அவர் குற்றவாளி என்று அருணா ஜெகதீசன் அறிக்கை தெளிவாக இல்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணன் என்ற பெயரை குறிப்பிட்டே சொன்னார். ஒரு பெரிய புழுகை தான் சொன்ன செய்த பொய்யை புதிய சரி, நான் ஒரு விஷயம் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேராசிரியர் கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல இருங்க சார், ப்ளீஸ் சார், உங்க இல்ல சார் சார் இல்ல 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 சார் கொலை செய்துட்டு வந்தவனுக்கு ப்ரமோஷன் போட்டு நீங்க கொலை செய்த எடப்பாடியை இந்த மக்கள் கொலை செய்தவருக்கு உத்தரவு போட்டு எடப்பாடி சார் கல்யாண சுந்தரம் இதுல என்ன நான் பார்வையாளர்கள்ட்ட சில விஷயங்கள் பேசணும்னு விரும்புறேன். ஒரு ஆட்சியின் மீது பாஜக ஆட்சியா இருக்கலாம், திமுக ஆட்சியா இருக்கலாம், ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் அந்த குற்றச்சாட்டை பற்றியே 1 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அருணா ஜெகதீஸ்வரன் அவங்களோட அறிக்கை பற்றி பேசணும்னா 1 மணி நேரம் நமக்கு போதாது. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, பாஜகவோட, அதற்கு எனக்கு நேரம் இல்ல. மத்த கட்சி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதனால கடந்து போங்க, பார்வைகளை முன்வைங்க, மக்கள் முடிவு பண்ணுங்க. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். ராஜீவ் அண்ணன் முதல் சுற்றுல மரியாதைக்கான நாகராஜன் சொன்னாரு, கூட்டணி ஆட்சி, இந்த கூட்டாட்சிலாம் நடத்துனது ஐயா மோடி அவர்தான். இந்த ஊர்ல கதை சொல்லுவாங்க, 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 நண்பர்களுக்கு சண்டை, அதாவது சொத்து பிரிக்கிறதுல இல்ல அதிகாரத்துல சண்டை. ஒரு மூத்த நண்பர் வந்து இருந்த 4 ஏக்கர்ல 3.25 ஏக்கர் எடுத்துக்கிட்டு வசதியா இருந்தாரு. அவர் இன்னொரு நண்பரை பார்த்து, உனக்கு 4 ஏக்கர் இருக்கு, ஆனால் நீ நான் நண்பேண்டான்னு கட்டி பிடிச்சிருக்காரு. அப்ப சொல்லிருக்காரு, டே நண்பர்களா இருக்குன்னா குறைஞ்ச வச்ச பாதியா பிரிக்கலாம் அப்படி கேட்டிருக்காரு. அவர் இல்ல நீ நண்பரா இருக்காரு, இல்ல முடியாதுன்னு இருக்காரு. அடித்து கன்னத்தை உடைச்சு பல்ல உடைச்சு ரத்த சொட்ட சொட்ட நண்பேண்டான் இருக்காரு. அது மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் மிரட்டி ஈடி அனுப்பி அடிச்சு மிரட்டி கூட்டணி வச்சுட்டு கூட்டணி ஆச்சுன்னு அண்ணன் நீங்க சொல்றீங்கன்னு, அதுதான் மோடி அரசு செஞ்ச சாதனை. கூட்டணி வச்சு அதிகாரத்துல சொல்லி முடிச்சிடறேன், பதில் சொல்லிடுறேன். கூட்டணி வச்சு அதிகாரத்துல பங்கு கொடுத்தோம். உங்க கூட கூட்டணியில வந்து உங்க கூட கூட்டணியில வந்த தேமுதிக என்னாச்சு, மதிமுக என்னாச்சு, விசிக என்னாச்சு, எல்லாம் சிறப்பா கட்சி நடக்குது, அதிகாரத்துல இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, கேட்டவுடன் அலற வச்சீங்களே, அதுதான் திமுக சார். குடும்ப ஆட்சி இல்ல, பாஜக மக்கள் ஆட்சி. ஒருத்தர் சொல்லுங்க திமுக ஒரு நீங்க தலித் தலித் சொல்றீங்களே, அது பேசுவோம். என்னன்னா நீங்க இந்த வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி பத்தி பேசுவதற்கு கொஞ்சமாவது பாஜக வெக்கப்படணும். தமிழ்நாட்டுல அப்புறம் உதயநிதி எங்களுக்கு பேசவே முடியாதுங்க. மோடிக்கும் அடுத்து அத்வானிக்கும் குடும்பாட்சி இந்த வாரிசு நான் கேக்குறேன் சார், மோடிஜிக்கு வாஜ்பாய்க்கு என்ன தொடர்பு சொல்லுங்க. சரி சார், சொல்லுங்க என்ன பரவாயில்லை சார். மோடிக்கு வாஜ்பாய்க்கு என்ன தொடர்புனா, மோடிக்கு வாஜ்பாய்க்கு என்ன தொடர்புனா, சிறுபான்மை மக்களை அடித்து ஒடுக்குவதும் தொடர்பு. பரவாயில்லை, என்னை மறுபடியும் நான் சொல்றேன், என்னை தயவு செய்து நான் சொன்ன செய்தி தவறு என்பது என்றால் நீங்கள் மீண்டும் நிரூபிக்க வேண்டும். நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், அந்த துப்பாக்கி சூட்டிலே ஈடுபட்ட ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டருக்கு அவரை ஏடிஎஸ்பியாக இருந்தவருக்கு டிஎஸ்பியாக ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். இதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். மக்கள் முடிவு செய்யட்டும், மக்கள் இதை எடுத்து பார்க்கட்டும், தேடி படிக்கட்டும். 2வது, திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பேசுகிற போது அவர் திமுகவினுடைய நாகரிகத்திற்கே உட்பட்டு சில சொற்களை எதிர்க்கட்சி தலைவரை குறித்து, எங்கள் பொதுச் செயலாளர் குறித்து பேசினார். அது திமுகவினுடைய நாகரிகம். அதை திரு விஜயன் அவர்கள் மறுத்துவிட்டதால் அதற்கு மேல் நான் போக வேண்டாம் என்று நினைக்கிறேன். முதல்வர் குறித்து அதே மாதிரி ஒரு சொல்லை நான் சொன்னால் அது இந்த அரங்கத்தினுடைய தரத்திற்கு சரியாக இருக்காது என்பதால் அதை விட்டு விடுகிறேன். அதே போல ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிடுகிற போது சொன்னார், பாமக கூட்டணி பேசினார்கள், போய்விட்டார்கள். கூட்டணி பேசினால் கட்டியா வைத்துக் கொள்ள வேண்டும், போனால் போக வேண்டியதுதான். அதிலெல்லாம் ஜனநாயகத்திலே யார் வேண்டுமானால் என்ன முடிவு வேண்டுமானால் எடுக்கலாம். ஆனால் நான் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், 2011ஆம் ஆண்டு
அறிவாலயத்தின் கீழ்த்தளத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தையும் மேலே கலைஞர் டிவி அலுவலகத்திலே சிபிஐ ரைடும் போட்டு கூட்டணியிலே 63 சீட்டுகளை காங்கிரஸ் வாங்கி போன வரலாற்றை யாரும் மறந்துவிடவில்லை. கொடுத்த கட்சி யார் என்பதை திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சிந்தித்து பார்த்தால் நல்லது. எனவே கூட்டணி குறித்து இவர்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இல்லை. அதே மாதிரி நீட் உதயமின் திட்டங்கள் குறித்து சொன்னார். திடீர்னு பெண்மோ சொல்றார் நீட் வந்து சொல்லவே அடுத்து வரும் இல்ல சொன்னீங்க. நீட்டை கொண்டு வந்தது யாரு அப்படிங்கிற கேள்விதான். நீட்டை கொண்டு வந்தது திமுக. மீண்டும் நிரூபிக்கிறோம். நீட்டை கொண்டு வரும்போது பாண்டியராஜன் அனுப்பி கையெழுத்து போட்டது யாருங்க? மாஃபா பாண்டியராஜன் உங்க அமைச்சர் தானுங்க. திரு வன்னியரசு, திமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை ஒட்டி தான் கூட்டணி அமைய போகிறதா? ஏன்னா இப்போ தாவேகா விமர்சிக்கிறது, பாஜக விமர்சிக்கிறது, அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கணக்குகள் என்னவா போகுது? கூட்டணி கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்முடைய மரியாதைக்குரிய யுவராஜ் அவர்களும் நாகராஜ் அவர்களும் 2 குற்றச்சாட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் 99 எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு அது விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த முழக்கம் எந்த அளவுக்கு வீரியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்முடைய அண்ணன் நாகராஜ் அவர்களும் 2 பேருமே சொன்னாங்க நினைக்கிறேன். கொடி விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இந்த மண்ணில் ஏற்ற முடியவில்லை. அது எங்களுக்கு அவமானம் இல்லை, இந்த சமூகத்தில் ஏற்பட்ட அவமானம், இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட அவமானம் எங்களுக்கு இல்லை. சாதி வெறியோடு மத வெறியோடு இந்த மண்ணை மீண்டும் மீண்டும் கிளப்பி இதை முற்றிலுமாக இதை மாற்றிக்கொண்டு இருப்பவர்களுக்கான அவமானமாக தான் நான் பார்க்குறோம். எங்களுக்கான அவமானம் இல்லை. இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கொடியேற்ற முடியலன்னா அது கொடியேற்ற முடியாத காரணம் எங்களுக்கானது இல்லை, அது இந்த சமூகத்துக்கானது. அண்ணன் நாகராஜ் அவர்கள் இன்னமும் போதை மதுவிலே இருக்கிறாரு. அடங்க மறுன்னா அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் கூட புரியல. இன்னும் மதுக்கடையிலே அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. நான் ஒரு புள்ளி விவரங்களை சொல்கிறேன், அண்ணா அது பதில் சொல்லட்டும். அதாவது கடந்த 15ஆம் தேதி இன்னைக்கு தான் 15ஆம் தேதி இன்னைக்கு வந்த செய்தியை நான் சொல்கிறேன். நான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 1400 கோடி முதல் 3500 கோடி வரை மதிப்புள்ள 700 கிலோ போதைப் பொருள் குஜராத்தை ஒட்டிய கடற்பகுதியில் படகுடன் கைப்பற்றப்பட்டது. இன்னைக்கு செய்தி அது. இதுல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 8 பேரும் குஜராத் மண்ணை ஒட்டி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இன்னும் ரொம்ப முக்கியமானது, இதுக்கு முன்னாடி 2021 2022ஆம் ஆண்டு நம்முடைய மோடியினுடைய நண்பர் அதானியுடைய துறைமுகம், மோடியினுடைய நண்பர் அதானியுடைய துறைமுகத்தில் 2889 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பிப்ரவரி 27ஆம் தேதி 3300 கிலோ போதைப் பொருள் கடற்கரை பகுதியில் குஜராத் பகுதியில் கைப்பற்றப்பட்டிருக்கு. நான் கேட்கிற கேள்வி, போதைப் பொருள் பத்தி பேசுவதற்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? போதைப் பொருளை இந்தியா முழுக்க போதைப் பொருளை கொண்டு வந்த கட்சி எது என்றால் பாஜக. ஏனென்றால் அதானியுடைய நண்பராக இருக்கக்கூடியவர் மோடி அந்த துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய இந்த போதைப் பொருளை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கொண்டு இன்றைக்கு இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்றால் பாஜக. கொஞ்சம் கூட இருங்க, இன்னொரு செய்தி சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறேன். அதே போல அண்ணன் யுவராஜ் அவர்கள் சொல்றாரு, மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த தேர்தல் காலத்தில் 99 வர்றோம். நாங்கள் 99 அவரோட வரும்பொழுதுதான் இந்த முழக்கம் எழுப்பியது. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இந்த முழக்கம் எங்களுடைய தலைவர் அவர்கள் மூப்பனார் மடை வைக்கிறாங்க. அப்போ மூப்பனார் அவர்கள் பேசியது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னார். அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இந்த முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொண்ட முழக்கம் சொன்னார். அந்த பெருந்தலைவர் காமராஜரை படுகொலை செய்ய முயற்சி செய்த அந்த RSS கும்பலோடு இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சேருவது மூப்பனாருக்கு செய்யக்கூடிய துரோகமா, மூப்பனாருக்கு செய்யக்கூடிய விசுவாசம்? யுவராஜ் 15,000 கோடிக்கு இங்க போதைப் பொருள் விற்றிருக்கிறது பிடிபட்டது திமுகவினுடைய அயலகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற ஜாபர் சாதிக் தான். அது மட்டுமல்ல அதற்கு துணையாக நின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முகமது சலீம் என்கின்ற அவரும் விடுதலை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் செய்யறது யாரு?
நீங்க பதிவிலக்கு இருங்க, போராட்டம் நடத்துனீங்க. இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி வந்தது? நான் ஆதாரத்தை யார் சொல்றேன். ஆட்சியில் வந்தது? திமுக ஆட்சியில. யார் கூட்டணியில் இருக்கா? நீங்க இருக்கிறீங்க. ஜாபர் சாதிக் இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லி முடிச்சிட்டீங்களா? கேள்வி பதிலா போங்க. கேள்வி பதிலா வாங்க சார். இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். கேள்வி பதிலா போங்க சார். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்னது நான் பதில் சொல்லிடுறேன். இருங்க, நீங்க சொல்லிட்டீங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். விடுதலை சிறுத்தைகளை பத்தி சொல்றீங்கல்ல? நான் பேசி முடிச்சிடுறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பேசி முடிக்கிறேன். இருங்க, நான் பேசி முடிக்கிறேன். நீங்க பதிவிலக்கு பத்தி சொன்னீங்கல்ல, போதைப் பொருள் எப்ப வந்தது, யாரால் வந்தது? திமுக வந்தது. நீங்க தானே போராட்டம் நடத்துறீங்க. நீங்க தானே மாநாடு போட்டீங்க. என்ன ஆட்சி மாநாடு? இல்ல முற்ற தமிழ்நாடு இருக்கா? ஏன் இருக்கா? ஒரு ஆதாரமான செய்தி சொல்றேன். ஒரு ஆதாரமான செய்தி சொல்றேன். இங்க பாருங்க. அதாவது சொல்றதுக்கு அருகதை அல்ல. நீங்க கொள்கைக்கான கூட்டணி அல்ல, கொள்கைக்கான கூட்டணி. உங்களுடைய செய்தியை நான் சொல்றேன். நம்ம நண்பர் எல்லாம் மக்கள் பாக்குறதுக்காக நான் சொல்றேன். போற போக்குல ஏதோ அடிச்சு விடுறதுல பாஜக மிஞ்சறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம அண்ணன் நாகராஜ் அவர்கள், நான் ஒரு ஆதாரமான செய்தி சொல்றேன். அவர் சொல்ற ஜாபர் சாதிக் வழக்குல அவர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான அந்த நெட்வொர்க் என்பது அகில இந்திய அளவுல அதானி துறைமுகத்திலிருந்து வந்தது என்று ஆதாரத்தோடு இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. அதானி துறைமுகம் இடம் தானே. இல்லங்க, அதானி துறைமுகம் ஒரு போர்ட், அவ்வளவுதான். எந்த மாநிலத்தில் நீங்க வந்துருங்க. நீ அதுக்குள்ள நிக்க வேண்டாம். ப்ளீஸ் கேரி ஆன். யுவராஜ் ஒரே விஷயம் நிக்க வேண்டாம். ரொம்ப நேரம் மோடியினுடைய மோடியினுடைய ஆதரவாளருடைய துறைமுகம் சொல்லுங்க. அந்த மோடியை தான் உங்களால 3 நேரம் சந்திக்கிறாங்க. உங்க அரசு தானுங்க. உங்க அரசு தாங்க கொண்டு வரணும். அதை தடுக்க அந்த மோடியை தான் நீங்க 3 மணி நேரம் சந்திக்கிறாங்க. அதானி அம்பானியை. குஜராத் அரசு யாருங்க அரசு? அதை நீங்க தடுக்க முடியாது. தொழிலதிபர் நீங்க தயவு செய்து தவறாம ஒரே விஷயத்துக்குள்ள நிக்க வேண்டாம். யுவராஜ் ப்ளீஸ். இல்ல திரு நம்முடைய வன்னியரசர் அவர்கள் சொன்னார்கள், கொடியேற்ற முடிவு என்றால் சமூகத்தோட பிரச்சனைன்னு சொன்னாங்க. அந்த சமூகத்தை இந்த அளவுக்கு சீரட வழிநடத்திக் கொண்டு ஆட்சி யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அத நீங்க தட்டி கேட்கல. உங்களுக்கு பங்கு இல்லையா? இல்ல உங்களுக்கு பங்கு இல்லையா? டெல்லியில கொடியேற்றம்லாம் மோடி சொல்லலாம். நாங்க நிக்கிறோம். நாளை பண்ணி நிக்கிறோம். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம் பொறுப்பு இருக்கு. சார் ஒரே நிமிஷம். ஒரு ஜனம் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. விஜயன் சார் நான் இருங்க. விஜயன் சார் ஒரு செய்தி இருங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜனநாயகம் உள்ள இந்த நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றுவதற்கு முடியவில்லை என்றால் நீங்க திமுக காரங்க தடுக்கிறாங்களா, ஜாதிவாதிகள் தடுக்கிறாங்களா? யார் தடுக்கிறாங்க சொல்லுங்க. அதை பிரிச்சு பாருங்க. இருங்க, மேல் பாதியில் இருங்க. மேல் பாதியில கோயிலுக்குள்ள உள்ள விடாதது யாரு? ஒரு நிமிஷம் யுவராஜ், நான் கேட்கிற கேள்வி யுவராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேல் பாதியில தலித்துகள் உள்ள விடல. தலித்துகள் இந்துக்கள் தானே? கோயிலுக்குள்ள உள்ள விடாம இருக்கிறவர்கள் இந்துக்கள் தானே? இது எந்த இந்துக்களுக்காக பாஜக போராடுது சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இந்துன்னு சொல்றாங்க. எந்த இந்துக்களுக்காக போராடுறாங்க? கோயிலுக்குள்ள உள்ள கொண்டு வர இது ஒரு தீண்டாமை. இந்த தீண்டாமையை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கருடைய கண்ணாடி வேணும், பெரியாருடைய கண்ணாடி வேணும். சும்மா மோடி கண்ணாடி வேல்முருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. விசிகாவையும் பாமகவையும் எதிரும் புதிருமாக நிறுத்துவது திமுக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உண்மையா இல்லையா? பத்திரிகை டைப் செய்தானே? ஒரு கேள்வி. அதாவது இங்க தமிழ்நாட்டுல கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க, குடியேற்ற முடியல, கோயில்ல இருக்கிற தீண்டாமையை பத்தி பேசுறோம். சரி, நல்லது. ஒரே விஷயம் இதுல என்னன்னா, நான் எல்லாருக்கும் சமமா நேரத்தை பங்கிட்டு கொடுக்கணும். ஜெகதீஸ்வரன் தொடக்கத்துல பேசினதோட அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு நான் தரணும். யுவராஜா அவர்களுக்கு போதுமான நேரத்தை தரல. கடைசியா என்ன சொல்லுவீங்கன்னா, நான் கீழே இறங்கி வரப்ப நீங்க நேரத்தை சரியாகவே பகிர்ந்து கொடுக்கல, நீங்க பாரபட்சமான ஆளுன்னு என்னதான் சொல்ல போறீங்க?
அதனாலதான் நான் சொல்றேன் இந்த கல்யாண சுந்தரம் அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அவரும் சொல்றாரு அந்த பள்ளியையும் சுமக்கிறேன். நேரம் பகிர்மானத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, யுவராஜ் அவர்கள் இருங்க, மேல்பாதியில கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்னு சொன்னா அது திமுக ஆட்சி தான் சொல்றாரு. ராம்நாத் கோவிந்த கோயிலுக்குள்ள விடாதது திமுக ஆட்சியா? யார் சார் விடல? அவரு ராம்நாத் கோவிந்த கோயிலுக்குள்ள விடாது திமுக ஆட்சியா? சார் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. நீங்க சொன்னதுங்க, அவர் சொன்னது எல்லாத்தையும் மறந்துருங்க. ராமர் கோயில் இருங்க, ராமர் கோயில் ஜனாதிபதி வேண்டாம்னு சொல்லுவாங்க. ராமர் கோயில் ஒரு கேள்வி, ஒரு எங்க பிரச்சனை ஒரு கேள்வி இருங்க. நீங்க விடுங்க, அது ராம்நாத் கோவிந்தை விடுங்க. ராமர் கோயிலுக்கும் ராமர் கோயிலுடைய அபிஷேகத்துக்கு மோடிக்கு தகுதி இல்லை என்று சொன்ன பார்ப்பனர்களுக்கு இன்னும் சேவகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உள்ளே தலைப்பை கடந்து போகலாம். இல்ல யுவராஜ், நீங்க என்ன கோவமா பாக்குறீங்க, எனக்கு புரியுது. இல்ல அதுக்குதான் ஒன்னே ஒண்ணு கன்சர்னா வச்சுங்க. உங்க கூட்டணி கட்சி தாங்க எடுத்துக்கிச்சு அந்த நேரத்தை. அதனாலதான் நீங்க பகிர்ந்துக்குங்க, நீங்க நேரத்தா பகிர்ந்துங்க. யுவராஜ் ப்ளீஸ் சொல்லுங்க. வெளிப்படையாக பாஜக கூட கூட்டணின்னு சொல்றோம், சரி. ஆனா தமிழ்நாடு ஆளுகின்ற திமுக, ஏன்னா இங்க நிறைய சிறுபான்மை மக்கள் வந்திருக்காங்க. எல்லா கட்சியிலுமே, எங்க கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கு பாஜகவுடைய பிரதமரை தமிழகத்திற்கு எடப்பாடி அதிகமா கூட்டு வந்தாரா, ஸ்டாலின் அவர்கள் அதிகமா தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாரா? அன்றைக்கு எடப்பாடி அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது கருப்பு பலன் விட்டாங்க, தமிழர்கள் எதுவுமே செய்யவே இல்லை. கேளுங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி பிரதமரை கூட்டு வர்றாங்க. அப்படி 5 ஆண்டுகள் என்னென்ன திட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொண்டு வந்தாரு சார்? இவர்களை பொறுத்த வரையிலும் இவர்களை பொறுத்த வரையிலும் தொடர்ந்து பாஜக தமிழகத்தை செஞ்சுட்டு தான் வர்றாங்க. மருத்துவ எடப்பாடி அவர்கள் கேட்டு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. அதே மாதிரி சொல்றேன் சார், இன்றைக்கு திமுக நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், மீது அனைத்து விசிக நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், பாஜக நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உண்மையான பி டீம் சிறுபான்மை மக்களை ஏமாத்துவதற்காகத்தான் இன்றைக்கு பாஜக எதுக்குறாங்க. உண்மையான பி டீம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக தான். என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க யுவராஜ். ஜெகதீஸ்வரர் அதே போல இல்ல சார் ஜெகதீஷ் சுருக்கமா ரொம்ப நேரம் காத்துங்க. இல்ல சொல்றேன், இப்போ எந்த இடத்துல நீட் தேர்வு பத்தி சொல்றாங்க, அது திமுக ஆட்சி கொண்டு வந்துருச்சுங்கறாங்க சார். இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு சரி பிரதமர்கிட்ட போய் சந்திச்சு இல்ல ஒரு இத்தனை 30-40 எம்பி வச்சிருக்காங்க, ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பிரதமர் வீட்டுக்கு நடத்தலாம போய் ஒட்டுமொத்தமா இந்த வார்த்தை மறுபடியும் நான் கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வர்றேன், இந்த தலைப்புக்குள்ள கூட்டிட்டு வர்றேன். முதல்ல நாகராஜ் அவங்க பேசும்போது தேச நலன் கருதி எல்லாரும் ஒன்றிணைன்னு சொல்லி எங்களை கை காமிச்சாங்க. நீங்க அவர் பேசியதற்கும் நாங்கள் பேசியதற்கும் ஒரு வித்தியாசம் பார்த்திருக்கலாம். நான் பேசும்பொழுது இது பெரியார் மண்ணுன்னு சொல்லி நான் துவங்கினேன். அவர் பேசும்பொழுது ஆன்மீக மண்ணுன்னு சொன்னாரு, காளிங்கராயன் சொல்லி சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் பெரியார் குறித்து அவர் பேசவே இல்லை. இதுல இருந்தே தெரியும் நாங்கள் கொள்கை முரண் எவ்வளவு இருக்குன்னு தெரியலையா? அதனால்தான் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றோம். ராஜீவ்காந்தி தோழர் அவங்க பேசும்போது ஒரே நிமிஷம், கடவுள் மறுப்பு பெரியார் கொள்கை, அந்த கொள்கை நீங்க இல்ல சொல்லிட்டோம். ஆனா நீங்க அதை கூட சொல்ல மாட்டீங்களா? நீங்க பெரியார் பத்தி பேசவே மாட்டீங்க. கடவுள் மறுப்பு இல்லாமல் பெரியார் இல்லை, சமூக நீதி மண்ணா ஏன் இல்லன்னு சொன்னப்ப எங்க பெரியார் கொள்கை கேட்டுட்டீங்க? நீங்க சொல்ற ஆன்மீக மண்ணை நான் ஏத்துக்கிறேன், நான் சொல்ற சமூக நீதி மண்ணை ஏத்துக்கிறீங்களா இல்லையா தான் உங்களோட கேள்வி கேட்கிறேன். நான் பெரியார் கடவுள் மறுப்பு தான், பெரியார் கொள்கை என்றால் கடவுள் மறுப்பு தான். அதே நீங்க விட்டுட்டீங்க. உங்களுக்கு யாருமே ஒன்று மாற்ற முடியாது, விடுங்க. அடுத்ததாக தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்பொழுது பல விஷயங்கள் சொன்னார். அவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நிறைய டெபினிஷன் எல்லாம் கொடுத்தார். ஆனா கடைசி வரைக்கும் என்ன சொல்றாரு? இதயத்தில் தான் எங்களுக்கு இடம் இருக்குமே தவிர உங்களுக்கு அமைச்சர்கள் நாங்கள் பங்கே கொடுக்க மாட்டோம் தான் மறுபடியும் என்னை கலைஞர் அவர்கள் சொன்னதுல இருந்து சொல்லிட்டு இருக்கார். இதயத்தில் இடமா இல்லை சட்டமன்றத்திற்கு இடமா என்பதை கூட்டணி கட்சி தான் கேட்கணும். வெளியே இருந்துட்டு ஐயா பக்கத்தலைக்கு பாயாசம் நீங்க ஏன் கத்துக்கு தெரியல எனக்கு. ஒழுவா முன்வைக்கிறேன், சீட்டு கூட தர மாட்டாங்க, ஆட்சியில விட்டுருங்க, சீட்டே தர மாட்டாங்க, இதயத்துல மட்டும் இடம் கொடுப்பாங்க. பரவாயில்ல அண்ணன் யுவராஜ் அந்த வேதனைய ரொம்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து 2 பேருமே காரசாரம் விவாதம் செய்தார்கள். அவங்க சுட்டாங்க, இவங்க சுட்டவருக்கு நான் பேரே சொல்றேன், அவர் சொன்னது உண்மைதான். சைலேஷ்குமார் யாதவ் ஏடிஜிபியா இருந்து டிஜிபியா ப்ரமோஷன் கொடுத்தாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், அவர்கள் சுட்டார்கள், இவர்கள் சுட்டவருக்கு நீங்கள் பதவி கொடுத்தார்கள். ஆனால் எங்கள் தளபதி சுடப்பட்ட ஸ்டோனி அவர்கள் வீட்டிற்கு சென்றார், அதுதான் தேவை. சுட்டவர் ஒருவர், சுட்டவருக்கு பதவி உயர்வு கொடுத்தவர் ஒருவர். ஆனால் பாதிக்கப்பட்ட ஸ்டோலின் தங்கை வீட்டிற்கு சென்ற ஒரே ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு
ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாமனா வந்து எங்க தளபதி நின்றார். அதுதான் இன்றைய தேவை, அதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒண்ணுல காளிங்கராயன் கால்வாய் குறித்து பேசினாங்க. தொடர்ச்சியாக ஈரோடு சந்தித்து வரும் பிரச்சனைகள் நீங்க பட்டியலிட்டா உடனே என்ன சொல்றாங்க, காளிங்கராயன் கால்வாய் கிட்டத்தட்ட 1200 வருடங்கள்ல கட்டின 1200 வருடம் கட்டதுங்க. ஒரு 12 வருடத்துல அவ்வளவு அழகாக அந்த கால்வாய் கட்டி அவ்வளவு நீர்ப்பாசனம் நடந்தது, விவசாயம் நடந்தது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த சாயப்பட்டறை கழிவு இருக்குங்க, காவிரி பவானி நொய்யல் மூன்றும் சேரும் இடம். அவ்வளவு சிறப்பாக ஒரு மன்னரால் கட்டப்பட்டு காளிங்கராயனால் கட்டப்பட்டு தொடர்ச்சியாக அது பாதுகாக்கப்பட்டு வந்தது. கடைசியா அவங்க வந்து ஃபேமிலி 1950 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 60 ஆண்டுகளில் அந்த ஆறு என்ன ஆயிடுச்சு, தொடர்ச்சியா கழிவுகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து இப்ப வரவ பேசிட்டு இருந்தீங்க, என்ன வேற என்ன பிரச்சனை இருக்கு, பவர்லூம் ஃபேக்டரியில உடைச்சு போறாங்க. அவர் சொன்னார், உடைச்சு காயலா கடைக்கு போடுறாங்க, எல்லாம் வெயிட்டுக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு ஈரோட மோசமா வச்சுட்டு இருக்காங்க. இங்க பெரியார்கள் குறித்து பேசும்போது பல விஷயங்கள் பேசுவோம், சமூக நீதி பேசுவோம், நீங்க வந்து சமதர்மம் பேசுவோம். ஆனா மிக முக்கியமாக உள்ளாட்சியில் நல்லாட்சி வழங்கியவர் பெரியார், உள்ளாட்சி பொறுப்பு வகித்தவர். அவர் ஈரோடுக்கு உள்ளாட்சி நகர்மன்ற தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு ராஜினாமா பண்றார், அதுக்கு பிறகு வருகிறார். இன்னைக்கு இந்த ஆட்சி உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. என்ன காரணம், இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா நம்ம அம்பலப்பட்டு போயிடும் தெரியும். ஏன் அம்பல விட்டு போய் நீங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுக்குறீங்க. தேர்தல் அறிக்கையில வேலை வாய்ப்பு மட்டும் குறித்து நான் பேசுவோம். ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள், 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் 5 வருடத்தில் சொல்லி சொன்னீங்க. கேஸ் சிலிண்டர் மானியம் யாருக்காவது வந்திருக்கா, பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா, டீசல் விலை குறைஞ்சிருக்கா? நீங்க வந்து நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே நிமிஷம், பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஒரு பொருளாதார குழு போடும். 3 மாசத்துல அந்த குழு படிச்சு நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் லாபத்தில் உருவாக்குனீங்க. அந்த குழு எங்க இருக்கு நான் தேடிட்டே இருக்கேன். ராஜீவ்காந்தி அன்பு தங்கை ஸ்லோனின் தன்னுடைய வாயாலே தன் வாயில் சுடப்பட்டு இறந்து போனார். சுட்டவர்களை பற்றி பேசவே இல்லை, ஆனால் இளவு விட்டு போய்விட்டேன் என்று சுட்டவர்களை அதை பற்றி பேசாமல் அவர்களை பற்றி கடந்து போவோம் என்பதுதான் மிதமான பாயாசம். ரொம்ப தெளிவா சொன்னேன். பதவியேற கொடுத்தவங்களுக்கு எப்படி அது காதல விழும்? அருணா ஜெகதீசன் அறிக்கையில் பதவி உயர்வு கொடுத்து அன்றைய மரியாதைக்குரிய இன்றைய ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் சொன்ன செய்தி என்று பத்திரிகையில் வந்த செய்திகள் தவறானது என்று விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கல்யாண சுந்தரம் ஒரு தொலைக்காட்சி செய்தி காமிச்சாரு. உங்களுக்கு வலுவாகத்தான் சொல்றேன், அந்த ஆட்சியர் கொடுத்திருக்கிறது வந்து கண்ணன் என்பவருக்கான பதவி உயர்வு குறித்த விளக்கம். மறுப்பு செய்தி நாங்கள் சொல்லுவது அது அல்ல. நீங்கள் சொல்லுவது, நாம சொல்வது சைலேஷ்குமார் யாதவனுடைய அந்த சைலேஷ்குமார் யாதவ் குறித்து, அது குறித்து மாவட்ட ஆட்சியரோ வேறு யாருமோ இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது உண்மை. டிஜிபி அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து உங்க பார்வைக்கு வளைக்கிறதுக்காக ஒரு செய்தித்தாளை வைத்து உண்மையாக விரும்பாதீங்க. சும்மா கூகுள் அடிக்க வருதான் பாப்போம். மக்கள் மன்றத்துல வைக்கிறாங்க. ஏற்கனவே நான் காட்டுறேன் பத்திரிகையில் அந்த செய்திக்கு மறுப்பை 20ஆம் தேதி செப்டம்பர் 20ஆம் தேதி டிஜிபியும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்தும் கொடுத்திருக்கார்கள். நீங்க சொல்றது 2024 செப்டம்பர்ல வந்த அறிக்கை நீங்க சொல்றீங்க. நான் காட்டுற செய்தி 2022 கொடுக்கப்பட்ட பதவி உயர்வு வந்த செய்தி. 2022 செய்தி கொடுக்க போகும்போது அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அங்க இருக்க வெளிப்படையான அரசு அறிக்கை அன்னைக்கு அரசு அறிவிப்பு எடப்பாடி தவறா கொடுத்துக்கா சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து உங்க நம்மதமாலையோ எடப்பாடி 2022 திமுக ஆட்சிங்க, நாங்க எங்க தவறா கொடுக்கலங்க. நீங்க உங்க அறிக்கை தவறாக இருக்கிறது என்று அன்றைய கொடுத்திருக்கு. நீங்க நான் இந்த விஷயத்தை தயவு செய்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். மரியாதைக்குரிய நம்ம ஜெகதீசன் அவர்களும் கூட சொன்னார், அவங்க சுட்டாங்க இவங்க பதவி உயர்வு கொடுத்தாங்கன்னு. அந்த போராட்டத்திலே போது துப்பாக்கிச்சூடு நடந்த போது நான் அந்த துப்பாக்கிச்சூடுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொன்னவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு திமுக. ராஜீவ் உண்மையை சொல்லலாம், கொஞ்சம் விடுங்க. சொல்லுங்க. பரப்புரையை வந்து திமுக வந்து இப்படி ஒரு பரப்புரையை வச்சாங்க. ஆனா அவங்க சொல்றதுலயும் கூட நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, டிவி பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு சொன்னதாக அவர்கள் சொல்லும் போது கூட என்றால் உத்தரவை அவர் கொடுக்கவில்லை என்பது உண்மையாகி விடுகிறது. ஏன்னா அவரே பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டார். அந்த துப்பாக்கி சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க விமர்சிங்க. துப்பாக்கி சூடு நடந்து விட்டது. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்கள் யார், சுடுவதற்கான உத்தரவை அந்த முடிவை எடுத்தவர் யார் என்பதை கண்டறிவதற்கு நீதிபதியின் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டது, விசாரணை நடத்தப்பட்டது. அருணா ஜெகதீசன் நீதியரசர் தலைமையிலே அந்த குழு அறிக்கை கொடுத்தது. அறிக்கை வந்தபோது திமுகவின் ஆட்சி. அந்த குழு அறிக்கையிலே எடப்பாடியார் அவர்கள் உத்தரவு கொடுத்தார் என்றோ, அதிமுகவை சார்ந்த யாராவது ஒரு அதிகாரி அமைச்சர் உத்தரவு கொடுத்தார் என்றோ இல்லை. தெளிவாக அந்த காவல்துறை அதிகாரிகள் முடிவெடுத்து சுட்டார்கள் என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது. இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை கொடுக்கிறது அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம். அந்த பரிந்துரையை
அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு, ஒருவேளை நாங்கள் தான் அல்லது எங்கள் பொதுச் செயலாளர் தான் உத்தரவு கொடுத்தார் என்று ஸ்டாலின் நம்பினால் அவர் ஒரு விசாரணை குழு அமைத்திருக்கலாமே, குற்றவாளியை கண்டுபிடிக்கலாமே. ஆனால் அந்த குழுவின் அறிக்கையை புறக்கணித்து விட்டு யாரை தண்டிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை சொன்னதோ அவருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கிறது. எனவே சுட்டார்கள் என்று சொல்லுகிற விமர்சனத்தையும் நான் மறுக்கிறேன். அதே போல மூடி மூடி மறைத்தாலும் திமுக இதற்கு துணை போயிருக்கிறது. இன்னொரு படி மேலே போய் சொல்லுகிறேன். அதே அந்த தொகுதியிலே அன்றைக்கு வரைக்கும், அதாவது கருணாநிதி அவர்களினுடைய மகள் திருமதி கனிமொழி அவர்கள் தேர்தலையே சந்திக்காமல் நாடாளுமன்றத்துக்கு போய் கொண்டிருந்தவர் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு அந்த களத்துக்கு போனார். எனவே அந்த களத்தை தயார் செய்வதற்கு திமுக செய்த அடியாள் போல செயல்பட்ட காவலர் சுடலை அடியாள் போல செயல்பட்டார். அருணாச்சல ஆணையம் கொடுத்தாங்க. அவர் மேல கிரிமினல் நடவடிக்கை கூட இல்ல, ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் தான் இனிஷியேட் பண்ணாங்க. சஸ்பென்ஷன் அவ்வளவுதான். அடியாள் போல குறி வச்சு சுட்டு கொண்டார். அவர் மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் எடுக்கவே கொடுத்திருக்கிறேன். முறியடிக்க வேண்டும் என்றால் தெளிவா மக்களுக்கு சொன்னாதான் நீங்க உங்களுக்கு பேசுவதற்கு நிறைய இருக்கலாம். எனக்கு இருப்பது 2 மணி நேரம் தான். பார்வையாளர்களாலும் தாக்கு பிடிக்க முடிஞ்சது 2 மணி நேரம் தான். அதற்குள்ள பேசுவோம். ராஜீவ்காந்தி சொல்லுங்க. ஓராண்டு காலமாக தூத்துக்குடியில மக்கள் இயக்கம் போராடி பல்வேறு போராட்டங்கள் வந்த பின்பு அந்த போராட்டத்துக்கு அந்த ஊர்ல இருந்த அமைச்சர் அந்த கடம்பூர் ராஜுன்னு நினைக்கிறேன், அவர் கடம்பூர் ராஜுவோ அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களோ மக்கள் செத்த பிரச்சனை நினைக்க சரியா டேட்டா இல்லைன்னா பேசக்கூடாது. இருங்க, போய் சொல்லக்கூடாது. மக்கள் உயிர் போயிருக்கல. இருங்க பரவாயில்ல, நான் சொன்ன கருத்து பதில் சொல்லுங்க. நீங்க சொன்ன குறுக்கிடல. உங்களுடைய அமைச்சர் கோயில்பட்டி தொகுதியில் ஜெயிச்ச அமைச்சர் போகல, உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் சண்முகநாதன் அமைச்சர் இருந்தார், அந்த அமைச்சர் போகல. ஒரு வருஷம் மக்கள் போராட்டமே பார்க்காம பொறுமையில் அந்த மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அங்கே முற்றுகையிட வருகிற போது சுட்டு கொலை செய்து விட்டு பத்திரிகையாளர் கேட்டபோது எனக்கு தெரியாதுன்னு ஓடி ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு விசாரணை அறிக்கை என்பது அரசு அலுவலர் என்பது எந்த அமைச்சர் மீதும் எப்போதும் வந்து வராது. அதற்கு மாறாக மக்களுக்கு தெளிவுக்காக சொல்றேன், அரசு அறிவிப்பு என்பது யார் மீது துறை ரீதியான விசாரணை என்றால் அரசியல்வாதிகள் மீது அமைச்சர்கள் மீது வராது. அதற்கு மாறாக அந்த மாவட்ட ஆட்சியர் மீதும் காவல்துறை அதிகாரிகள் மீது தான் வரும். இவர்கள் சொல்லுகிற ஒரு டிஜிபி பெயரை குறிப்பிட்டார்கள். 3 பெயர் அடிபட்டது. அந்த 3 பேருக்கு துறை ரீதியான நடவடிக்கை என்பதுதான் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிரிமினல் நடவடிக்கை அதுவே நீங்க சொல்ற அறிக்கை பதவி இறக்கம் செய்யப்பட்டு இப்போதும் அந்த விசாரணை துறை ரீதியான விசாரணை கண்ணன் டிஜிபி சொல்லக்கூடிய அந்த டிஜிபி யாதவுக்கு இருங்க சார் சத்தமா இருங்க சார். நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டீங்க. பொது விதியில உத்தரவிட்டது ஒன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இல்லாமல் அவர்களுக்கு தெரிய தெளிவான பதில் சொல்லுங்க. குற்றவாளிகள் சரியாக அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் குறிப்பிட்டு காட்டப்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு ஆணையத்தை அமைத்து விசாரிப்பதிலே உங்கள் அரசுக்கு என்ன தயக்கம்? குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி காமித்தது. குற்றவாளி அன்றைய அரசு எடப்பாடி பழனிசாமி என்பதான் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது அருணா ஜெகதீசன் காரணமே நீங்க பண்ண மக்கள் விரோத செயல்னாலதான். எந்த அறிக்கையின் அடிப்படையில் சொல்றீங்க அவர் குற்றவாளி? முதலமைச்சராக இருந்தா டிவி காவல்துறை கையில் இருந்த எடப்பாடி விசாரணை கமிஷன் உத்தரவு போட்டார். அப்ப ஒரு விசாரணை கமிஷன் உத்தரவு போட்டார். ஜெகதீஷ் யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றதெல்லாம் கணக்கு இல்ல. விசாரணை கமிஷன் சொன்னதா? விசாரணை கமிஷன் ஈடுபட்டாரா? ஈடுபட்ட எல்லோருமே காப்பாற்றப்பட்டார். வரவே இல்லை. திமுக செய்த கொலை என்பதால் கொலைகாரர்களை தண்டிக்காமல் பதவி உயர்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி வேடிக்கை பார்த்துட்டு வாங்கிட்டு முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பேசுறது நியாயம்? அதெல்லாம் கருணாநிதி சுட்டது சார். நான் கருணாநிதி கேட்கல. இந்த கொலை செய்த எடப்பாடி நியாயம் பேசுறது நியாயம் பார்த்தாரு. கருணாநிதி சுட்டது படிச்சு பாருங்க. சொல்லல. நீங்க வந்து எந்த இடத்திலும் கட்சி தலைவரை படிச்சு பாருங்க. அந்த அறிக்கையில யாரார் பேரெல்லாம் சுட்டி காட்டப்பட்டதோ ஒரே வழங்கப்பட்டது. நான் ஒரே ஒரு பார்வையாளர்கள் ரொம்ப நேரமா ஒரே ஒரு விஷயம் சார். ரொம்ப நேரமா அருணா ஜெகதீஸ்வரன் அவங்களோட அறிக்கை குறித்து நம்ம பேசுறோம். வரிக்கு வரி அந்த வரியை நீங்கள் படிக்கலாம். அது யாரையெல்லாம் குற்றம் சுமத்தி இருக்கிறது அப்படின்னு அந்த அறிக்கை இருக்கு. தயவு செய்து அறிக்கையை பார்வையாளர்கள் படிங்க. அது பல்வேறு அரசியல் புரிதலை உங்களுக்கு வழங்கும். அதை சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம், அடுத்த இடத்துக்கு கடந்து போகலாம். ஜெகதீஷ் சுருக்கம்.
இல்லங்க, அதாவது இன்னைக்கு வந்து இந்த இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தாண்டி நம்ம பேச வேண்டியது வந்து மக்கள் பிரச்சனைகள் தான். இந்த மக்கள் பிரச்சனைகள் முழுக்க பேசப்படும். இப்போ நீங்க எதை வைத்து மதிப்பீடு போடுவார்கள்? மக்கள் வந்து 2026 தேர்தல் களத்துக்கு போறாங்க, எதை வச்சு மதிப்பீடு போடுவாங்க? ஓகே, தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்கப்பா, ஆசிரியர்கள் என்ன யோசிப்பாங்க? எங்களுக்கு வந்து ஜாக்டோஜி தொடர்ச்சியா போராடிட்டே இருக்காங்க, அவங்க எந்த இடத்துக்கு வர்றாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக வைத்திருந்தால் மிகச் சிறப்பாக செயல்படுவார். நானே சொல்றேன், திமுக மாதிரி ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியே கிடையாது, அவ்வளவு சிறப்பாக செயல்படுவாங்க. நீ ஆசிரியர்கள் தொடர்ச்சியா போறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாருமே 2 போராட்டம் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. ஒன்னு டிபிஐலயும் ஒரு டிஎம்எஸ்லயும். டிபிஐல என்ன போராட்றாங்க? பகுதி நேர ஆசிரியராக இருந்தா 10 வருடத்திற்கு மேல நீங்க ஆசிரியராக பகுதி நேரமா இருந்தா அவங்களை வந்து நாங்க பெர்மனன்ட் பண்ணுவோம் சொல்லி இந்த போராட்டத்திற்கு யார் போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் இன்று துணை முதலமைச்சருக்கு உதவி ஸ்டாலின் 2 பேர் போனாங்க. ஆனா இன்னைக்கு அதே கோரிக்கை எடுத்துக்கொண்டு போய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிட்ட போய் கேட்டா, ஓ அப்பெல்லாம் நாங்க கொடுத்தோமா, அப்பெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறார். டிஎம்எஸ் தொடர்ச்சியா ஏன் போராடுறாங்க? செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. இது பார்த்தோம், ஒருத்தர் போய் டாக்டர் ஒருத்தர் குத்தி போட்டுட்டு போறாரு, கடைசி அது எங்க வந்து முடியுது? ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, எங்களால வந்து வேலை செய்ய முடியல, தொடர்ச்சியா நாங்க வேலை செஞ்சுட்டே இருக்கோம், 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இவ்வளவு பிரஷர்ல தான் வேலை செய்யறோம், அப்ப நாங்க வந்து எப்படி எல்லாரையும் கவனிக்க முடியும்னு ஒரு கருத்துக்கு வர்றாங்க. நீ வந்து ஒரு டேட்டாவை என்ன சொல்றாங்க? அதிமுக ஆட்சி காலத்தில் கூட மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டன, ஆனா இந்த திமுக ஆட்சியில் மருத்துவ பணியிடங்கள் என்பது காலி, 10,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் மக்கள் மதிப்பிடுவாங்கல்ல? டாக்டர் செக்டர் டாக்டர்ஸ் யோசிப்பாங்க. ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மறுபடியும் கொண்டு வரோம் என்று தேர்தல் அறிக்கையில் 2 இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஒரு இடம் இல்ல, போக்குவரத்து ஊழியர்கள் கீழே ஒரு இடத்துல சொல்றாங்க, அரசு ஊழியர்கள் கீழே சொல்றாங்க. இன்னொரு ஊழல் குறித்து ஒரே பார்வை, நாங்க என்ன சொன்னாங்க? லோகாயுக்தா சட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டது லோகாயுக்தா சட்டம் என்பது குப்பையில் எறியப்பட வேண்டிய லோகாயுக்தா சட்டம். இதே முதலமைச்சர் சொல்லி சொன்னாரு, அந்த குப்பையை விட்டு எடுக்கவே இல்லை, அதே குப்பையில தான் போட்டு வச்சிருக்காரு. யுவராஜ் இல்ல சார், யுவராஜ் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது கொங்கு மண்டலத்தில் ஈரோடு நடக்குது. தூத்துக்குடி சம்பவம் நடைபெற்றுச்சு, அது விசாரணை வந்துருச்சு, தேர்தல் முடிந்துச்சு, அதிமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சிட்டோம், அது முடிஞ்ச சம்பவம். ஆனா இன்றைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி பேச தயாரா இருக்காங்களா? இதை திசை திருப்புவதற்காகவே எப்படி பேசி பேசி ஆட்சியை பிடிச்சாங்களோ திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நிகழ்ச்சியும் திசை திருப்ப பாக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை கஞ்சா பிரச்சனை, அதை பத்தி விவாதிக்க தயாரா இருக்காங்களா? 2001க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எந்த அளவு கஞ்சா இருந்துச்சு, இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே கஞ்சா மட்டும்தான் இருக்குது, அதை பற்றி பேச தயாரா இருக்காங்களா? இன்னைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாத்து கையிலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு கஞ்சா வரதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலட்சிய போக்கு. இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ள பெரும்பாலானோர் அந்த கட்சியை சம்பந்தப்பட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் திரு ராஜீவ்காந்தி அவர்களை. அதை பத்தி ஏன் பேச தயங்குறாரு? அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது சார், அது மட்டும் கிடையாது. பெரிய பலமே என்ன தெரியுமா சார்? இப்போ போற போக்குல போய் பேச வேணாம். மாவட்ட திமுகவினுடைய பொறுப்பாளர் மது கடத்திய வழக்கிலே கைது செய்யப்பட்டார், திமுகவினுடைய பொறுப்பிலே இருந்தார். தவறான தாண்டி தவறான சேலம் மாவட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர் திமுகவினுடைய கவுன்சிலரினுடைய கணவர் கஞ்சா விற்கிறார் என்று காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணத்தால் அவர் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கிலே திமுக கவுன்சிலரினுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜு இதுல அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா கஞ்சா பிரச்சனைங்க போதை பிரச்சனை பேசலாம் எப்படி இருக்குன்னா, இல்ல பேசுவோம் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, பதில் சொல்றீங்க. உங்க ஆட்சி காலத்தெல்லாம் நீங்களே வித்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு பொதுமக்கள் போலங்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, கைது செய்யப்படுறாங்க. ஏன்னா அன்னைக்கு வித்த காலத்தினால நீங்க வழக்கு போடல, பத்திரிகை செய்தி வரல, இன்னைக்கு நாங்க வழக்கு போடுறோம், செய்தி வரல, அவ்வளவுதான். தமிழ்நாடு பூரா கஞ்சா 3 வருஷத்துல 6000 கொலைகள், 3 வருஷத்துல 6000 கொலைகள், அந்த 55000 கொலைகள். இல்ல மன்னிக்கணும், அதாவது இல்ல இது அந்த வாட்ஸ்அப் வதந்தியே வாட்ஸ்அப் அதிகாரப்பூர்வ செய்தி இல்ல வாட்ஸ்அப் வதந்தியே வாந்தி இருக்காதீங்க, வாட்ஸ்அப் வந்து வாந்தி இருக்காதீங்க, வாட்ஸ்அப் வாந்தி இருக்காதீங்க, வாட்ஸ்அப் வதந்தியே வாந்தி இருக்காதீங்க. இல்ல அதாவது இவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொன்னது, கொள்கையால் வீழ்த்த தகுதியற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சொன்னது யாரும் தவறான சொல்லல. எல்லாருமே ஒரு பொய்யான தகவலை, ஒரு வாட்ஸ்அப் வதந்திய வாந்தி எடுக்கிறதே வழக்கமா வச்சிருக்கீங்க. எந்த டேட்டா இருந்தாலும் ஒரு இடைவேளை பிறகு ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிடம் தான் இருக்கும். ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் தலா 2 நிமிடம் அவங்க புது வாதத்திற்குள் போகாம விளக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். வன்னியரசு நீங்க தொடங்குங்க. இல்ல அண்ணன் நாகராஜ் அவர்கள் வந்து அதாவது 3 ஆண்டுகளில் 3000 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஒரே நாளில்
2002 ஒரே நாளில் குஜராத்தில் 20,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொலை செய்த அரசு பாஜக அரசு. இது நான் சொல்லல, இருங்க, இது நான் சொல்லல, இது நான் இருங்க, சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லல, பிபிசி ரிப்போர்ட், நான் சொல்லல, பிபிசி ரிப்போர்ட். ஒரே நாளில் மணிப்பூரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். இது நான் சொல்லல, இது நான் சொல்லல, இது வெளிப்படையாக சொல்லப்பட்ட ரிப்போர்ட், அரசு சொல்லப்பட்ட ரிப்போர்ட். ஒரே நாளில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய இஸ்லாமியர்கள் மீது ஒரே நாளில் டில்லியில் புல்டோசர் வச்சு கொலை செய்த அரசு பாஜக அரசு. இவங்க பேசலாமா? இவங்க இன்னைக்கு இந்தியா நாங்க தேசம், எங்க தேசம், சொந்த நாட்டு மக்களை படுகொலை செய்த மோடி அரசு தான் இன்றைக்கு இந்த நாட்டை மீண்டும் மைனாரிட்டி அரசாக இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது வெளிநாட்டில் இவங்க சொல்றாங்க, வெளிநாட்டில் பூரா நாங்க பெரிய பேர் பெற்றிருக்கிறோம் சொல்றாங்க. கனடாவில் இருங்க 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 கனடாவில் இன்னைக்கு ஹரிகிஷன் சிங் நிஜாருடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டவர் அமித்ஷா என்று கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்றாரு. நாங்க சொல்லல. இருங்க, இது ரொம்ப முக்கியமானது. குஜராத்ல நீங்க படுகொலைகளை செய்யறது ஒரு பக்கம், அதுல தப்பிக்கலாம். என்கவுண்டர்ல வழக்குல நீங்க தப்பிக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக அங்க மிரட்டுறாங்க பாருங்க, இதெல்லாம் ஆகாது. கொஞ்சம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். எல்லாரும் உட்கார சொல்லுங்க முதல்ல. கொஞ்சம் இருங்க, உட்காருங்க. உங்களுக்கு தான் கொடுத்து கூட்ட முடியுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் உட்காருங்க. விடுதலை சிறுத்தைகள் அப்படியே உட்காருங்க, கொஞ்சம் நான் பேசி முடிச்சிடுறேன். அமைதி அமைதி அமைதி. நேரமின்மை. அதாவது உட்காருங்க, கொஞ்சம் முடிச்சிருங்க. அக்கா வாங்க உட்காருங்க. நான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். நேரமின்மை பெரிய சிக்கல். தோழர் உட்காருங்க. மணியரசு நீங்க கொஞ்சம் உட்கார, கொஞ்சம் உட்கார, டைம் இல்ல. இங்க வரங்க, நம்ம நேரத்தை உட்காருங்க. தோழர் கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. காவலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். தோழர் நம்ம அமைதியா உட்காருங்க. காவலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல, அமைதி அமைதி. நேரமின்மை எனக்கு. இருங்க இருங்க, மணியரசு நீங்க முடிச்சிருங்க. அமைதி அமைதி. தோழர் இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. நான் மிக முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறேன். பாஜகவால் இது மோடியால் கூட இது சொல்ல முடியாது. ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு போராளி யாரு? ஹரிகிஷன் சிங் நிஜார். இவர் காலிஸ்தான் தனிநாடு வேண்டும் என்று கனடாவில் போராடியவர். நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த நிஜாரை படுகொலை செய்தது இந்தியா தான், அதற்கு பின்புலமாக இருந்தது அமித்ஷா தான் என்று நான் குற்றம் சுமத்தவில்லை. கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சுமத்தி இருக்கிறார். இதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. சொல்லுங்க நீங்க. நாகராஜ் ப்ளீஸ் ப்ளீஸ். குஜராத் மாநிலம் எப்படி இருந்தது, யார் ஆட்சி செய்தார்கள், அதற்கு பின்பு யார் கையில ஆட்சி வந்தது, மோடி அவர்கள் அங்கு முதல்வராக இருந்த பொழுது யார் கூட்டணியில் இருந்தார்கள்? திமுக கூட்டணி இருந்தது. 20,000 பேர் படுகொலை செய்துவிட்டு நீங்க ஒரு அரசு நீங்க பேசுற கேட்டல, நீங்க பேசுற கேட்டல. நான் அமைதி அமைதி. ஒத்துழைப்பு. 20,000 படுகொலை பத்தி பேசுங்க. 20,000 பேர் படுகொலை செஞ்சத பத்தி பேசுறேன். நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு, குஜராத் கலவரத்திற்கும் மோடிஜி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெளிவா சொல்லிருச்சு. அது மட்டுமல்ல, மோடி நல்லவர் என்று சர்டிபிகேட் கொடுத்தது கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்கள் கொடுத்த சர்டிபிகேட் அது. கேட்டுட்டு பேசுங்க. தவறான தகவல் இல்ல, ரொம்ப தவறான தகவல், மிக தவறான தகவல், பதியப்பட்ட தவறான தகவல், தவறான தகவல் இல்ல. பாராளுமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு கண்டிச்சு வெளிநடை பண்ணி மோடி நல்லவர் என்று சர்டிபிகேட் கொடுத்தது கருணாநிதி அவர்கள். வரலாறு கூட்டணி குறித்து இங்க அமைந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பொதுவா அமைகின்ற கூட்டணிகள் கொள்கைக்கான கூட்டணியாக அல்ல, இருப்பதெல்லாம் இங்கே கொள்ளைக்கான கூட்டணி தான். அதுல மாற்று கருத்து இல்லை. பாஜகவால் மட்டும்தான் கொள்ளைக்கான கூட்டணியை கொடுக்க முடியும். அதை 2026 நாங்கள் கொடுப்போம். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, இந்த கூட்டணியில் ஆட்சியிலே பங்கு கொடுக்கிறோம் என்கிற முழக்கங்கள் எல்லாம் கூட்டணிக்கான விதைகளாக இருக்க போவதில்லை. மாறாக ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிடுகிற போது வதந்திகளை பரப்புகிறீர்கள், வாட்ஸ்அப்பை பார்த்து பேசுகிறீர்கள் என்று சொன்னார். வாட்ஸ்அப்பிலே தான் வந்தது. மக்களை பாதுகாக்கிற காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் கஞ்சா போதையில் இருக்கிறவர்கள் தமிழ்நாடு காவலர்களை அடிக்கிற காட்சிகள் வாட்ஸ்அப்பில் தான் வந்தது. நீங்கள் அதை மறுத்திருக்கலாம். அப்படி நீங்க மறுக்கல் காட்டி அது உண்மைதானே, காட்சிகள் வருது. ஒரு டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பி, காவல்துறை அதிகாரி
ஒரு ரவுடி கும்பல் அவரை நேரடியாக முடியை பிடிச்சு இழுத்து தாக்குது. அன்றைக்கு மாலை வரைக்கும் அந்த வீடியோலயே 2 பேர் தாக்குறது அழகா தெரியுது. ஆனால் மாலை வரைக்கும் ஒருவர் கைது செய்யப்படுகிறார். அடுத்த நாள் 10 பேரை கைது செய்துட்டோன்னு கொடுக்குறாங்க. ஏன் அன்றைக்கு கைது செய்யவில்லை தெரியுமா? அன்றைக்கு கைது செய்திருந்தால் அந்த குற்றவாளியை நீங்கள் கொண்டு போய் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தணும். உட்படுத்தினீங்கன்னா அவங்க கஞ்சா போதையில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப ராஜீவ்காந்தி சொல்ற மாதிரி இது வாட்ஸ்அப் வதந்தி என்று பேச முடியாது இல்லையா? அதற்காக பண்ணுகிறீர்கள். தமிழ்நாட்டிலே கஞ்சா புழக்கம் தெருக்கள் தோறும் இருக்கிறதா இல்லையா என்கிற இந்த கேள்வியை மக்கள் மத்தியிலே நான் விட்டு விடுகிறேன். இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போவதே இல்லை. அதையும் தாண்டி நான் சொல்லுகிறேன். நன்றி. அதே போல இன்றைக்கு இந்த மின்சார கட்டணத்தை 3 மடங்கு ஏற்றி இருப்பதும், சொத்து வரியை ஏற்றி இருப்பதும், குப்பைக்கு வரி போட்டு இருப்பதும், நீங்க காலியிட வரி உட்பட சகல வரிகளையும் மக்கள் மீது இவ்வளவு சுமைகளை சுமத்தி இருக்கிறார்கள். அதே போல ராஜீவ்காந்தி என்ன சாதனைகள் செய்தீர்கள் என்று 3 பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. திரு ராஜீவ்காந்தி 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட நிறைவு கருத்தை ஆழமா பதிவு செய்யும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தெல்லாம் அதிமுகவை சேர்ந்த என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம்லாம் வகுப்பெடுத்தாரு. பரவாயில்ல, சாத்தாங்குளத்தில் 2 பேரை துடிதுடிக்க கொலை செய்து விட்டு வயிற்று வழியா செத்து போனார்கள் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்ய எடப்பாடி பதிவு செஞ்சாங்க. பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு இந்த உலகமே கண் முன்னாடி பார்த்து அண்ணா அடிக்கிறாங்கன்னு அப்ப அமைதியாக கடந்து போனாங்க. இவங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனாலதான் இவங்க கலெக்ஷன் இவங்களுடைய கலெக்ஷன் குற்றச்சாட்டை வைத்தால் பதில் சொல்ல அனுமதிக்கணும். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனாலதான் இங்க தொழில் செய்ய வந்த எத்தனையோ நிறுவனங்களை பக்கத்து மாநிலங்கள் ஓடி போச்சு. நீங்க தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குங்கிறதையும் மறந்துட வேணாம். அதாவது இந்தியாவே ஒரு பாயச சக்தி மத ரீதியா பிரிச்சு மொழிகளை ஒடுக்கி அரசன் சட்ட காலில் போட்டு மதிக்கிற போது தன் கட்சி பதவிக்காக தன் சின்னத்தை பாதுகாப்பதற்கு இருக பிடிச்சிட்டு இன்னைக்கு மோடி எதிர்ப்பு பேசுறதுலாம் முழுக்க அதிகார பசிக்காக மட்டுமே எடப்பாடி ஆட்சி செய்தார் என்பதுதான் உண்மை. 2வது அண்ணன் போகிற போக்குல அண்ணன் நாகராஜனை வாரிசு அரசியல். போன முறை திமுக எதுக்க போறாங்க வாரிசு அரசியல் சொல்லி ஒரு கூட்டணியை அண்ணாமலை கட்டினாங்க. யாரா தெரியுமா? யார் அந்த கூட்டணியில அண்ணன் ஜான் பாண்டியன் நின்றது யார் தெரியுமா? அக்கா மரியாதைக்குரிய அவங்களுடைய மனைவி பிரிசலா பாண்டியன். அடுத்து தமிழக மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனாருடைய அன்பு மகன் GK வாசன். அடுத்து புதிய ஜனநாயக கட்சி ஐயா பச்சைமுத்துடைய அன்பு மகன் ரவி. அடுத்து புதிய நீதி கட்சி ஐயா AC சண்முகத்துடைய மகன் அன்பு மகன் ரவி. அடுத்து அண்ணன் சரத்குமார் அவருடைய மனைவி அக்கா ராதிகா. அடுத்து OPS உடைய அன்பு மகன் ரவீந்திரநாத். TTV சசிகலா. ஒட்டுமொத்தமா வாரிசு எல்லாம் அழுக்க தன் பாக்கெட்ல வச்சுட்டு வாரிசு அரசியல் பேசுறதுன்னா இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக பாஜக இருக்கு. அதுக்கு எதிராக ஒரு கொள்கை, அதுக்கு எதிராக கொள்கை யாராவது 3 தலைமுறைக்கு ஜனநாயக விரோத கட்சியாக சம்பவத்திலே கொலை செய்தவன் சிறையில் இருக்கிறார். Sir, please, Yuvaraja, please, cooperate, please. யுவராஜா ப்ளீஸ் யுவராஜா ப்ளீஸ் சார் கோஆபரேட் பண்ணுங்க ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணுங்க யுவராஜா ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணுங்க தவறு அரசுங்க ரெண்டு கொடுக்க முடியும் அரசு ரெண்டு பேரும் எஃப்ஐஆர் போடுங்க மைக் இது பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிரலாம் ப்ளீஸ் இருவர் ப்ளீஸ் யுவராஜா ப்ளீஸ் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் உயிரோடு இருக்க வரையில் GK வாசன் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை, பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை. அவர் வாரிசு நீங்க அரசியல் ரீதி எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி தலைவராக தேர்ந்தெடுத்தோம். இரண்டாவது நம்ம VCK நண்பர்கள் கோவப்பட்டாங்க. அந்த கோபம் நியாயமான கோபம், நாங்க வரவேற்கிறோம், ஏத்துக்கொள்றோம், மதிக்கிறோம். அந்த கோபத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை காமிங்க. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை அவர் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. அதற்கு இன்னொரு கடைசியா முடிச்சுக்கிறேன் சார். கடைசியா முடிச்சுக்கிறேன். கடந்த தேர்தல்ல வெறும் 3% தான் நீங்க வெற்றி பெற்றீங்க. வெறும் 3% தான். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியினால 3 தோற்றம். இன்றைக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க தலைவர் எடுக்க முயற்சி அனைவரையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். ஜெகதீஸ்வரர் கேட்டுக்கிறேன், நல்ல இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கிறீங்க. உங்க கட்சிக்கு
திரு விஜய் அவர்கள் வேகத்தை விட முக்கியமா முடிவெடுக்கணும். அவரை பொறுத்த வரையிலும் கூட்டணிக்கு வர வேண்டும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய கொள்கையா இருக்கணும். கூட்டணிக்கு என்ன அடிப்படை அப்படின்னு பேசப்பட்டது. கூட்டணியின் அடிப்படை வந்து கொள்கை. எங்களே பாத்துக்கங்க, பெரிய துண்டா போட்டுட்டீங்க. கூட்டணியின் அடிப்படை, கூட்டணிக்கான அடிப்படை வந்து கொள்கை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற கொள்கை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப ஆட்சி. நம்ம வந்து பெரியார் மண்ணிலிருந்து ஆரம்பித்தேன். மறுபடியும் இது எங்க நடக்குதுன்னா, சம்பத் நகர், EVK சம்பத் நகர்ல நடக்குது. நீங்க வந்து இந்த குடும்ப ஆட்சியின் முதல் பலியே வந்து EVK சம்பத்தாக தான் இருந்தார். அவர் இன்னும் ஏன் காங்கிரஸ்க்கு போய் தனியா போனார், ஏன் காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு? அதற்கு பிறகு அவர் பையன் EVK சிலங்கோவன் இதே திமுக எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார். 2014 வெளியே போனா அப்பா எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டுன்னு சொல்லி பேசினார். அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்களா ரொம்ப ஜாலியா நாங்க கொள்கையோட பயணிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் அவருடைய நிலையாக இருக்கின்றது. இதே நாங்கள் கொள்கை தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். திமுக ராஜாஜி கூட சேர்ந்து இதே பச்சை தமிழ் காமராஜரை தோற்கடித்தது. இவங்களுக்கு என்ன கொள்கையை பற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. விவசாயிகள் குறித்து நிறைய பேசினாங்க. விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சிய ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். வேற எந்த ஆட்சியும் குண்டர் சட்டம் பாய்ச்சல. அதனால பாத்துக்கோங்க. கடைசியாக வந்து அண்ணன் நாராஜன் சொன்ன போது இது படம் பார்க்க வந்த கூட்டம் போல நிறைய வந்து, ஆனா இந்த அவையில மிகுந்த கண்ணியத்தோடு இருந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் அப்படிங்கிறத கடைசியாக பதிவு செய்து விடுகிறேன். அவர் கூட்டணிக்கு குறித்தார். நாங்கள் முதல் சுற்றிலே சொன்னோம். இன்றே ரொம்ப தெளிவாக தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் தான். ஆனால் அந்த கூட்டணியின் தலைமையாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும் என்பதை மீண்டும் அடுத்த கூட்டணி, அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த கோட்பாடு 2026 முழங்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல என்ன மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும் என்பது எதற்காகனா, PCR ஆக்ட் எங்களுக்கு வேணும். அதாவது எப்படி SC/STக்கு வந்து PCR ஆக்ட் இருக்கோ அதுபோல எங்களுக்கும் வேண்டும் என்று பார்ப்பனர்கள் போடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறத, அதுதான் திராவிட மாடல் அரசு. நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் தங்களுடைய ஆழமான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. ஒரு பலத்த கரவொலிகளின் மூலம் கட்சி வேறுபாடுகளை மறந்து அவங்களை பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதே போல ஒரு அனல் தகிக்கக்கூடிய விவாத களமா தான் இருந்தது. நீங்க எந்த அளவுக்கு அரசியலை உணர்ச்சிகரமாக பார்க்கிறீர்கள் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் எவ்வளவு தகித்தாலும் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கண்ணியம் காத்ததனால் உங்களுக்கு ஒரு பலத்த கரவொலிகள் எழுப்புங்க. இந்த மக்கள், ஈரோடு மக்களுக்கும் பலத்த கரவொலிகளை எழுப்புகிறோம். மிக்க நன்றி. இன்னொரு வட்டமேசை விவாத நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.